ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அனைத்து அடியார்களுக்கு திருவடி வணக்கம். நம பார்வதிபதே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும், கலியார வரும் யானை கடல் நாளும் மறவாமல், அழியாடும் மலர்தூவும் அடியார்கள் உளமான, வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்ட பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊர திரு தாள் போற்றி. மெய்யன்பர்களே, நம்ம எல்லாமே கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்து அருள் இருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளை பிக்கு நோக்கி திறனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் குடும்பங்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சூட்டிக் கொண்டு இன்றைய சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்ற தலைப்பின் கீழ் இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பாகிய திருமீயச்சூர் என்ற தளத்தில் பதியத்தை பற்றி முதலில் சிந்தி வைத்து பிறகு நேரம் இருந்தால் தளத்தை பற்றியும் தள வரலாற்றை பற்றியும் சிந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு பதிகத்துக்குள் செல்கின்றேன். நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் எப்படி இங்கு வருகின்றார் என்பதை பற்றி நம்முடைய சேக்கிலார் பெருமான் இந்த இடத்துல சொல்லுகிறார். 12ஆம் திருமுறை 28வது பதிகம், 537வது பாடல். தக்க அந்தனர் மேவும் அப்பதியில் தான் தோன்றி மாடத்து செக்கர்வார் சடை அண்ணலை பணிந்து இசை செந்தமிழ் தொடைப்பாடி மிக்க கோயில்கள் பிறவுடன் தொழுதுபோல் மீயச்சூர் பணிந்து ஏற்றி பக்கம் பாரிடம் பரவ நின்றாடுவார் பாம்புல நகர் சேர்ந்தார் என்று தான் தோன்றி மடத்து அண்ணலை அவர் பாடுகின்றார், தமிழ் துணை பாடுகின்றார். அப்புறம் மிக்க கோயில்கள் அதை பலவும் தொழுகின்றார், தொழுது மீயச்சூர் போகின்றார், மீயச்சூர் பெருமானை பணிகின்றார், ஏற்றுகின்றார். அப்போது பக்கம் பாரிடம் பூதகணங்கள் ஆடக்கூடிய பரவக்கூடிய அந்த பாம்பு நகரத்துக்கு சேர்ந்தார். மீயச்சூருக்கு படிச்சுட்டு அவர் போறாங்கிறது. எனவே மண்ணெல்லாம் முய்ய வந்த நம்முடைய மன்னவராகிய சண்பை வேந்தர் திருநல்லம் என்கின்ற அந்த கோனேர் ராஜபுரம் அங்குள்ள எழுந்தருளிய மாமணியின் சேவடியை இன் தமிழால் சொல்கின்றார். அங்கிருந்து திருவழுந்தூர் என்று சொல்லப்படும் தேர் அழுந்தூர், தேர் அங்கு அழுந்தியது, அது திரு அழுந்தூர் என்றும் சொல்வார்கள், தேரழுந்தூர் சொல்வார்கள். நம்முடைய கோமலையாவுக்கு பக்கத்துல அந்த ஊர் அது. அந்த இடத்துல இத்திருப்பதியை எழுதி பாடி பணிந்தது இத்திருப்பதிகம். திருப்பதிகத்தின் வாயிலாக நம்முடைய திருப்பணிச்செம்மல் கோமலையா நலம் பெற வேண்டும் என்ற கருத்தோடு இந்த பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. பண் காந்தாரம். பதிகையம் 62, தலம் திருமீயச்சூர். காய செவ்வி காமல் காய்ந்து கங்கையை பாய கொடர்புன் சடையில் பதித்த பரமேட்டி மாய சூரன் தடுத்த மைந்தன் தாதைதன் மீய சூரே தொழுது வினையை வீட்டுமே. பத ஒழுங்கை பெறலாம். காயம், காயம் என்பது உடலை குறிக்கும். செவ்வி, செவ்வி என்பது அழகை குறிக்கும். காமன் என்பது அந்த மன்மதனை குறிக்கும். இந்த மன்மதனுக்கு தன்னை போல் அழகானவர்கள் யாரும் இல்லை என்ற அந்த அகங்காரம் அவனிடம் இருக்கின்றது. அதனால பெருமான் என்ன செய்கின்றார்னா அவனுடைய அழகை குறைக்க வேண்டும். எப்பயுமே இது ரதிக்காகவும் செய்யப்பட்டது என்ற ஒரு புராண வரலாறு செய்யப்படுகிறது. எப்போ ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் அழகா இருக்கானோ யாரு அவனை கொத்திக்கிட்டு போடுவாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் மனசுல இருக்குமா, அது பெருமானுக்கு புரிஞ்சு போச்சான்.
அதற்காகவும் இவர் வந்து எரித்தார் என்று சில புராணங்கள் வந்து சொல்லியிருக்கின்றன. எனவே இந்த காய செவ்வி காமர் காய்ந்து, காய்ந்துனா அது அழிந்து, கங்கையை முதல்ல வந்து காமனை வந்து எரித்தார். இரண்டாவது கங்கையை பாய படர்புன் சடையில் பதித்த பரமேத்தி. இரண்டாவது அவருடைய திருவுருள் என்ன அப்படின்னா, அந்த கங்கை வந்து உலகத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அது வருகின்றது. அப்பேற்பட்ட கங்கை வந்து பாய்வதற்கு தன்னுடைய படர்ந்த உயர்ந்த சடையில் வந்து அதை வந்து பதித்து விடுகின்றார். ஒரு புல் நுடியில வந்து அந்த படி இருக்கிற மாதிரி பெருமானுடைய அந்த சடாமுடியில ஒரு முடியில வந்து அது ஒரு புல்லில் பந்த படி போல காட்சியளிக்கிறான். அப்பேற்பட்ட பரமேத்தி, பரமேத்தினா அவருக்கு வந்து ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன், மிக உயர்ந்தவன் என்ற அந்த கருத்து வந்து இரண்டாவது வரி. மூன்றாவது வந்து மாய சூர் அன்று அறுத்த மைந்தன். மாயச்சூர், மாயம்னா அந்த மாயை பெற்ற மகனாகிய சூரபத்மன் என்ற அந்த ஒரு கருத்து. இரண்டாவது அந்த மாய போர்களில் வல்லவன் அந்த சூரன். அவனுடைய மூன்றாவது வந்து சூர் மாய, அவன் மாய்வதற்காக என்ன செய்கின்றான்னா முருகப்பெருமானோடு சண்டை போடுகின்றானா. இது மாயம் என்பதற்கு மூன்று கருத்து வந்து சொல்லப்படுகின்றது. மாய சூர் அன்று அறுத்த மைந்தனாகிய அந்த குமரவேலின் தாதை, தந்தையாகிய அந்த சிவபெருமான் தன் மிய சோறு பெருமானுக்கு அந்த ஊர் தான் தான் ஊரு அப்படிங்கிற எண்ணம் இருக்கான். அதனால அது தாதைதன் மீயச்சோரே, அந்த திருமியச்சோரே தொழுது பெருமானை வந்து முக்கரணங்களால் தொழுது வினையை வீட்டுமே. உங்களுக்கு பிறவிக்கு காரணம் என்ன? நீங்கள் செய்த அந்த வினைதான். எனவே நீங்க என்ன செய்யணும், அந்த வினையை வந்து நீங்கள் வீட வேண்டும். வீடலாட வாயிலான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் அழிக்க வேண்டும். நீங்க அழிக்கிறதுக்கு என்ன பண்ணும், அந்த தலமே வந்து என்ன பண்ணா உங்களுடைய வினையை வந்து அறுத்து விடும். உங்களுக்கு வந்து அந்த பிறவிக்கு காரணமாகிய அந்த வினையை அறுப்பதால் உங்களுக்கு மறுபிறவி கிடையாது என்பது அதனுடைய பத உதை. எனவே தன்னுடைய அழகிய உடல், அது அழகிய உடலை உடைய அந்த காமனை வந்து பெருமான் காய்கின்றார். அது முதல். இரண்டாவது கங்கையை வந்து தன்னுடைய புன் சிலையில் அடக்கிக் கொள்கின்றார். அதை வந்து மாணிக்கம் போல பதித்து இருக்கின்றார். மூன்றாவது வந்து அந்த சூரபத்மன் பாயும்படி அளித்த முருகப்பெருமானின் தந்தை ஆகிய அந்த சிவபெருமானது திரும்பிய சூரை தொழுது உங்களுடைய வினையை தீர்த்தொழியுங்கள் என்பது திரண்ட கருத்து. போலாம். காயம், காயம் என்பது என்ன செய்யும், அது வந்து உடம்பை வந்து குறிக்கும். காரணம்னா காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா என்று சித்தர் பாடல வந்து பாக்குறோம். இந்த உடம்பு வந்து பொய், நானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறலாமே என்று சொல்வார்கள். எனவே அங்க காயம் என்பது அந்த உடம்பை குறிக்கும். அப்புறம் இரண்டாவது வந்து காயக்கல்பம், இந்த உடம்பு வந்து திடமா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் காயக்கல்பம் அப்படிங்கிற ஒரு லேகியத்தை வந்து விட்டுக்கிறாங்க. அதுவும் வந்து உடம்பை வந்து கல்பம் மாதிரி வஜ்ரம் மாதிரி பண்ணணும். மூன்றாவது சித்தர்கள் வந்து அந்த காயத்தை வந்து சித்தி செய்து விடுவார்கள். ஒரு திருமணம் இருக்கின்றார், அவர் வந்து 3000 ஆண்டுகள் வந்து வாழ்ந்தார். ஏன்னா வந்து யோகிகள் வந்து அந்த காயத்தை சித்தி செய்வார்கள், உடல் அழியாமல் பாதுகாத்து கொள்வார்கள். காயம் என்பதற்கு அது செவ்வி. செவ்வி என்பது சிறப்பை குறிக்கும், அழகை குறிக்கும், தன்மையையும் குறிக்கும். யார் அறிவார் ஒரு பெட்டியே, யார் அறிவார் ஒரு செவ்வியே என்று பல திருமணங்கள் வந்து பார்த்திருக்கோம். அந்த தன்மையை வந்து குறிக்கும். எனவே தன்னுடைய அழகுக்காக அந்த காமனிடத்தில் ஒரு ஆணவம், அந்த அகங்காரம் இருந்தது. அதெல்லாம் பெருமான் என்ன செய்கின்றார், அவனை வந்து காய்கின்றார்னா அவனை வந்து அவன் உடலை வந்து அழிக்கின்றார். அந்த உடலை அழித்த உடனே ரதி தேவி வந்து சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிறந்த பக்தை. அந்த ஸ்ரீவித்யா உபாசனை என்று சொல்லுவாங்க. அந்த ஸ்ரீவித்யா உபாசனை வந்து ரதி தேவி வந்து செஞ்சிருக்காங்க. அவங்க நேரா போய் அம்பாள்கிட்ட போய் அழுகுறாங்களாம். அம்பாள் வந்து பரமேஸ்வரனை பாக்குறாங்க. அப்போ வந்து பரமேஸ்வரன் வந்து அருள் செய்கின்றார். அவன் வந்து உன் கண்ணுக்கு மட்டும் தெரியுவான், வேற யாருக்கும் வந்து அவன் தெரிய மாட்டான். அதான் அவனுக்கு வந்து அனங்கன், அங்கம் இல்லாதவன், அவன் வந்து அனங்கன் என்று அவனுக்கு வந்து ஒரு பெயரை வந்து கொடுக்கின்றார். எனவே பெருமான் வந்து செய்தது என்ன, அவனுக்கு வந்து மன்மதனுக்கு ஒரு திருவருள் தான் செஞ்சிருக்கின்றார். அவனுக்கு வந்து என்ன செய்கின்றார்னா நயன தீட்சை சென்றார். அவனை எரித்தது இல்லை, பெருமான் செய்தது எல்லாமே வந்து அருள் தான். உங்களுக்கு படைப்பதும் அருள், காப்பதும் அருள், மறைப்பதும் அருள், ஒழிப்பதும் அருள், அருளுவதும் அருள். இதை பெருமான் என்ன செய்கின்றார், அவனுக்கு வந்து ஒரு நயன தீட்சை கொடுத்து நமக்கு என்ன பண்ணும், நம்ம அந்த உடம்பு தானே நம்ம போட்டு பாடாப்படுத்துது. அதான் யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் இந்த உடல் உணர்வே இருக்காது. தான் இந்த உடல் உணர்வு
அப்படியே ஞானம் வருதோ அப்பனுக்கு வந்து இந்த உடம்பு வந்து தேடுவானா, இந்த உடம்பு எங்க இருக்கு எங்க இருக்குன்னு. இந்த உடம்பை தாண்டி இந்த ஆன்மா வந்து வியாபகமா இருக்கும், அது ஒரு அடையாளம்னு சொல்றாங்க. அவனுக்கு அனங்கனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அருளை வந்து பெருமான் வந்து செய்திருக்கின்றார். இரண்டாவது கங்கையை பாய படர்புன் சடையில். எனவே நான் வந்து ஆகாயத்தில் உள்ள கங்கை, நான் வந்து மிகவும் புனிதமானவள், என்ன வந்து போய் இந்த மோசமான பூமியில கொண்டு நீ போட்டு வாரியே, அதை தாங்கிறதுக்கு உன்னால முடியுமா? நான் பாரு உன்னை மீறி இந்த பூமியை நான் அழிச்சிடுறேன் அப்படின்ட்டு தன்னுடைய 1000 முகங்களால் அந்த கங்கை வந்து ஒரு பேரொலியோடு பாய்ந்து வருகின்றது. அதனுடைய ஆணவத்தை பார்த்து அகங்காரத்தை பார்த்து பெருமான் வந்து புன்னகைக்கின்றார். தன்னுடைய ஒரே ஒரு சடாமுடியில் வந்து அதை கட்டி விடுகின்றார். கட்டி விட்டு என்ன செய்கின்றான்? அப்ப பகிரதை வந்து வேண்டுகின்றான், பெருமானே என்னுடைய முன்னோர்கள் வந்து என்ன செய்ய வேண்டும், அவர்கள் முக்தி அடைய வேண்டும், அது கங்கை வந்தால்தான் நடக்கும்னு சொன்ன இந்த சடாமுடியை அவிழ்த்து விட்டு இந்த உலகத்திற்கு எவ்வளவு தேவையோ, நம்முடைய பரதகட்டத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த நீரை வந்து என்ன செய்கின்றார்? அவர் வந்து அவிழ்த்து விடுகின்றார். அது வந்து பதித்த பரமேற்றி என்று சொல்கின்றார்கள். இதுக்கு இன்னொரு கட்டும் சொல்றாங்க. இப்ப நம்ம நிறைய மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டோம், 8 மாடி 9 மாடி 10 மாடி. அந்த 10 மாடிக்கும் உள்ள எல்லா ஃப்ளோருக்கும் தண்ணி போனா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த டாப் ஃப்ளோர்ல வந்து நம்ம என்ன செய்வோம், அத தண்ணீர் தொட்டியை வந்து கட்டுவோம், நீர் தொட்டியை கட்டுவோம் இல்லையா? மாதிரி பெருமான் தான் பெரிய நீர் தொட்டியாக அந்த கங்கையை வைத்துக் கொண்டு இந்த உலகத்துக்கு வேண்டிய கொடுக்கின்றார் என்ற கருத்தையை சில பேர் வந்து பதிவு சொல்கின்றார்கள். பரமேஷ்டி, பரம்னா மேலானது, இஷ்டின்னு நம்முடைய இஷ்டத்தை, மக்கள் இஷ்டத்தை வந்து சரி செய்யக்கூடியது என்ற கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார்கள். மாயச்சூரன் அடுத்து சொல்லிட்டேன். மைந்தன், மைந்தன்னா இங்கு வலிமையானவன். முருகனை போல் வலிமையானது யார்? சிவபெருமானுக்கு நிகரான வல்லமை படுத்த ஒருவன் வந்து நம்முடைய குமரனாகிய அந்த முருகன். முருகன் என்றாலே அழகு. அப்பேற்பட்ட மைந்தனுடைய தாதைதன் மீயச்சூரை தொழுது வினையை வந்து வீட்டுமே. உங்களுடைய வினைகளை நீங்க வீட்டு இந்த பிறவியை வந்து இத்தோடு வந்து படுத்துக் கொள்ளுங்கள். நீங்க பிறந்ததே வந்து எதுக்காக? மீண்டும் வந்து நீங்கள் பிறக்கக்கூடாது என்ற கருத்துக்காக தான் பெருமான் வந்து நம்ம படைக்கின்றார். எனவே நீங்க என்ன பண்ணணும், அதெல்லாம் வந்து இந்த பிறவியோடு நீங்கள் வந்து முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இதுக்கப்புறம் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எது வந்து அழித்தல் தொழிலை செய்கின்றதோ அதுதான் வந்து முதல் கடவுள். அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துள்ளதாம். அந்தம் ஆதி என்பனார் புலவர். இந்த அந்தத்தை செய்யக்கூடிய அந்த சிவபெருமான் அவர்தான் முதற் கடவுள் என்று நம்முடைய சிவஞான போத சூத்திரம் வந்து அது சொல்லி இருக்கின்றது. எனவே அந்தத்தை செய்தார். நம்ம என்ன செய்யணும்? ஞானம் புறன்னா நம்ம என்னன்னா, நம்மளை பாராப்படுத்துறது வந்து அந்த 6 வகைகள்: காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். அது முக்கியமானது இந்த காமம் தான் இந்த 6ஆக தெரிகின்றது. காமம் தான் பெரும்பாலும் வந்து பேராசையை வந்து குறிக்கும். அந்த ஆசை வந்து பெண்மேல் வந்தால் அது வந்து மோகம் என்று கொடுக்கும். அந்த ஆசை தடுக்கப்பட்டால் அது சினமாக வந்து மாறும். எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருப்பது என்ன? அந்த காமம் தான் நம்மளை போட்டுக்கணும். ஒண்ணு வந்து நம்ம ஆசைப்படுறோம், அந்த ஆசையை வந்து நம்ம என்ன செய்யணும்? அந்த ஆசையை அறிக்க நம்ம என்ன செய்யணும்? நம்ம சாதனை செய்யணும். சாதனை செய்யறப்ப நம்முடைய மூலாதாரமாகிய அந்த உயிர் வந்து மூலாதாரத்துல வந்து இருக்கு. அது படிப்படியாக சுவாதிஷ்டானம் வரப்ப பெண்மேல் வந்து ஆசை வருகின்றது. மணிப்புரகத்துக்கு வரும்போது பொருள் மேல் வந்து ஆசை வருகின்றது. அதுவும் அனாகத்துக்கு வரும்போது அப்போதுதான் நம்முடைய உண்மையான அன்பு என்னன்னு தெரியும். கீழே உள்ள 3 சக்கரங்களை வந்து உலக வாழ்க்கைக்கு தேவையானது. அது கீழ் நோக்கிய சக்கரங்கள். இந்த 4வது சக்கரம் தான் நமக்கு வந்து அந்த மேல் உள்ள விசித்தி, ஆங்கை, சகசாரம் என்ற அந்த 3க்கும் 2க்கும் நடப்பட்டது இந்த இது. இதை 2ஐயும் பேலன்ஸ் பண்ணுது. அப்பதான் நமக்கு வந்து உண்மையான அன்பு என்னன்னு தெரியும். பெருமான் வந்து நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்றதே இந்த அன்கண்டிஷனல் லவ், டிவைன் லவ், தெய்வீக அன்புன்னு சொல்ல முடியா. அப்போ வந்து இந்த சக்கரத்துக்கு இங்க வரும்போதுதான் தெரியும். இந்த வடகு அப்புறம் என்ன செய்யணும்? இங்க போற விசித்தி சக்கரம் போறப்பதான் ஆகா, நான் வந்து இந்த உடலுக்குள் அகப்பட்ட ஆன்மா கிடையாது, நான் வந்து ஆகாயத்தை போல வியாபார உடையவன் என்பது இங்க வரும். அங்க வந்து ஆன்மா வந்து சுத்தமாயிடும். அது விசித்தி. இது விசித்தி வந்து நமக்கு ஆக்யா சக்கரம் வரும். இந்த ஆக்யா சக்கரம் தான் நமக்கு வந்து நெற்றிக்கண், இந்த ஆன்மாவுடைய நெற்றிக்கண் என்று சொல்லப்படும். அங்க வரப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த மனம் வந்து அந்த ஆசையை வந்து அழிக்கும். ஆசையை அழிவின், ஆசையை அழிவின் ஈசனோடு ஆயினும் ஆசை அழிவின். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள்
சொல்வார்கள் இல்லையா, ஆசை விட விட ஆனந்தமாவே. அப்போது நம்ம எத்தனை பொருட்கள் ஆசைப்பட்டமே, தேவையில்லாம ஆசைப்பட்டமே, இவ்வளவு சொத்தை நம்ம சேர்த்து வச்சமே அப்படிங்கிற எண்ணம் அப்பதான் வரும். அப்பதான் என்ன செய்யறோம், நம்ம ஆன்மீகத்துக்கு தகுதியான போறோம். அப்பதான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஆன்மாவை நம்ம உணர்கிறோம். இந்த காமன் என்பது என்ன, அது வாரியார் சொல்வார், அவன் எல்லா மதத்துக்கும் எல்லா சமயங்களுக்கும் அவன் தான் காமன், அவன் தான் பொதுவானவன். ஏன்னா அந்த காம பருவத்துல வரத்தான் செய்யுது, எல்லாருக்குமே ஆண் பெண் எல்லாருக்கும் இருக்கின்றது. அதுக்காக என்ன செய்யறான், அவன் வில்லு வச்சிருக்கான். வில்லு நமக்கு கரும்பு வில். அந்த கரும்புல 5 மலர்களை கொடுத்து மக்களுக்கு அந்த இச்சையை உண்டாக்கியிருக்கான். தேவர்களுக்காக பூவில் ஆன வில்லு வச்சிருக்கானா, அந்த அசுரர்களுக்காக இரும்பு வில் வச்சிருக்கான். அதனால அந்த காமன் வெண்பொடியாக கடைக்கண் சிவந்ததே என்றும் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் பாடுவார். வன்னியூருக்கு போகத்தையும் யோகத்தையும் தரக்கூடியவன் யார், அது நம்முடைய சிவபெருமான் தான். அவன் என்ன செய்கின்றான், அவன் தான் தனித்து இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தினான். அவன் யோகத்தில் இருக்கின்றான். அவன் ஒருவனால் தான் தனித்து இருக்க முடியும், மற்ற யாராலும் தனித்து இருக்க முடியாது. அம்பாள் கூட அவனை சார்ந்துதான் இருப்பாள், சக்தியாக இருப்பாள். எனவே அவன் தனித்திருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை. அவன் யோக நிலையில் இருக்கும் போது வேறு உணர்வுகள் இருக்கக்கூடாது. பெருமாள் யோகத்தில் அமர்ந்து விடுகின்றார்கள். அதனால தேவர்கள் என்ன செய்றாங்க, குமரன் பிறக்க வேண்டும் என்று இந்த காமனை ஏவி விடுகின்றார்கள். இவன் வரப்போவது நம்முடைய சிவபெருமானுக்கு தெரியும். அதனால என்ன செய்கின்றார், நம்முடைய நந்தி தேவரை கூப்பிட்டு எல்லா தேவர்களும் வருவாங்க, ஆனா நீ காமனை மட்டும் நீ உள்ள விடு, வேற யாரையும் உள்ள விடாதுங்கிறாரு. இந்த காமன் பெருமான் மேல அம்பை தொடுக்கின்றான். பெருமான் திருப்பி நெற்றிக்கணையில் திறக்கின்றார். அவன் எரிந்து போய்விடுகின்றான். எல்லாம் பெருமானுக்கு தெரிந்ததுதான், திரிகால ஞானிதான், எல்லாம் நடக்கும் போது தெரியும். எனவே அது தன்னுடைய கடைசியாக பயன்படுத்தக்கூடிய அந்த நெற்றிக்கண்ணை திறந்து அவனை எடுத்து விடுகின்றார். எனவே இந்த திருத்தெலிச்சேரியில நம்முடைய ஞான சம்பந்தப்படும் வளைக்கும் தென்சிலை மேல் 5 பானமும் தான் எய்து கலிக்கும் காமனை எங்கனம் நீர் கண்ணில் காய்ந்தது. இந்த மலர்கடை விட்டவுடனே இந்த மக்களுக்கு மோகம் படுற பாட்டை பார்த்து அவன் கலிக்கின்றானா, மகிழ்ச்சி அடைகின்றானா. எனவே மனதை போன்று உறுதியான மனம் படைத்தவர்கள், அவர்கள் கூட பெரிய பெரிய முனிவர்கள், விஸ்வாமித்திரர் போன்ற மகரிஷிகள், பராசர மகரிஷி, இவர்கள் எல்லாருக்குமே அந்த காமம் வந்து விடுகின்றது. அந்த காமனால் அழைக்கப்படாமல் மலை போன்று உறுதியான மனம் படைத்தவர் அதனுடைய சிவபெருமான் தான். அடுத்து இவன் என்ன செய்தான், அவன் வீசுவது மலர்கரை தான். ஆனா மலர்கரை தான் இருந்தாலும் அவனுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய நோக்கம் கிடையாது. அவன் என்ன செய்கின்றான், தன்னுடைய திறமையை காண்பிக்கின்றான். அதனால அவன் என்ன செய்கின்றான், வழிபாடு நோக்கம் இல்லாதனால எரிக்கப்படுகின்றான். இதே சாக்கியநாராயணன் என்ன பண்றாரு, அவர் கல்லாலதான் எரிகிறாரு. இவன் பூவால எரியிறான், அவர் கல்லால எரிகிறாரு. ஆனா வழிபாடு செய்யக்கூடிய நோக்கம் இருக்கின்றது. ஆனா அவனுக்கு முத்தியே கொடுத்து விடுகின்றார் நம்முடைய பெருமான். எனவே பெருமான் வழிபாடுக்கன்று ஏனைய எதற்கும் ஆட்பட மாட்டான். எனவே இந்த காமன் கலிக்கின்றான். பெருமாள் மலர்கடை கொடுக்கும் மன்மதன் தன் நோக்கம் வெற்றி பெற்றதே என்று இருமாந்து கழித்திருக்கின்றான். அந்த கழிக்கும் காமன் அவனுக்கு என்ன செய்கின்றான், தன்னை போல் ஒப்பானவரும் மிக்கானவரும் அழகானவரும் யாரும் இல்லை என்ற செருக்கை தான் பெருமான் அளிக்கின்றான். திரும்ப அவன் உயிர் பெற்றாலும் அந்த காமனின் ஆற்றல் குறைந்து விடுகின்றது. எனவே அந்த காமனை எரித்த அதே கண் தான் என்ன செய்கின்றது, நம்முடைய முருகனை படைக்கின்றது. எனவே அதை நெற்றிக்கண் என்ன செய்கின்றது, இந்த காம வேலை என்ற கருவேலை அளிக்கின்றது. முருகவேலை என்ற செவ்வேலை உற்பத்தி செய்கின்றது. அத முருகவேலுக்கு குமார ஜனன சிவன் என்று பெயர். எனவே சிவன் மூலமாக பிறந்தனால அது குமார ஜனன சிவன். இதே இந்த காமன் என்ற அவன் யாரு, அவன் மார ஜனன விஷ்ணு. அவன் விஷ்ணுவால் ஜெயமுடன். எனவே இந்த காக்கக்கூடிய கடவுளாகி அந்த திருமாலையே தன்னுடைய மகனை காக்க முடியவில்லை. படைக்கக்கூடிய அந்த கடவுளாகிய அந்த பிரம்மனாலேயே தன்னுடைய தலையை படைத்துக் கொள்ள முடியவில்லை என்ற அந்த கருத்து இந்த காமெடி பத்தி அதிகமா பேசியாச்சு. அதுக்கு அடுத்தது போலாம். அடுத்து இரண்டாவது திருவத்திர ஆலியா நாதன்னல் வேளன் தாதை எந்தரம் உமையால் கொண்டற்கு ஏய்ந்த பொற்சொன்னம் எடுத்த இருக்கும் நாமே என்று பொற்சுனத்துல ஒரு பாடியிருப்பார். அங்கே குமரன் தாதை ஆலியா நாதன் நல் வேளன் தாதை என்று அர்த்தப்பட்டிருப்பார். அடுத்து இரண்டாவது திருப்பதிகம். பூவார் சடையின் முடிமேல் புனரல் அனல் கொள்வர் நாவார் மறையர் பிறையர் நடவெண் தலையேந்தி
ஏவார் மலையே சிலையா கலியம் எரிவாங்கி மேவார் புறமுன் தெரித்தார் மீயச்சூராரே. மீயச்சூராரே, இந்த மீயச்சூரையை தலமாக உடைய அந்த இறைவன் போன மீயச்சூரேன்னு தலத்தை சொன்னாரு. இங்க மீயச்சூரான்னு சிவனை வந்து சொல்லியிருக்கின்றார். இந்த பெரிய மீயச்சூரை உடைமையாக உடைய அந்த இறைவர் என்ன செய்கின்றார்? தன்னுடைய பூ ஆர் சடை, அந்த பூக்கள் நிறைந்த மலர்கள் அணிந்துள்ள அந்த சடையின் முடிவில் அவர் புனலாகிய கங்கையை வந்து தாங்கி இருக்கின்றார். அனல் கொள்வர், தன்னுடைய கையில் வந்து அனலாகி அந்த தீயை வந்து வைத்திருப்பார். இரண்டாவது அடி நாவார் மறையர், தன்னுடைய நாக்கின் மூலமாக 4 வேதங்களையும் அவர் வந்து அருளியவர். பிறையர், தலையில் வந்து பிறையை சூடுகின்றார், தூவன் மதி சூடி இருக்கின்றார். நரவெண் தலை ஏந்தி, நரம்ங்கிறத இந்த இடத்துல நாட்டத்தை குறிக்கும். நாட்டமுடைய வெண்தலை, அந்த வெண்மையாக பிரம்மகபாலத்தை கையில் ஏந்தியவர். ஏவார் மலையே சிலையார், அந்த ஏவார் என்பது இந்த இடத்துல வந்து பெருமை பொருந்திய என்ற கருத்தையும் குறிக்கும். இரண்டாவது ஏர்னா அழகை குறிக்கும். அந்த அழகு மிகுந்த பெருமை மிகுந்த அந்த வேறு மலையே அவர் வந்து வில்லாக வந்து வளைத்தார். அப்போ களி அம்பு எரி வாங்கி, அப்ப என்ன சொல்ற, அந்த வாசியை வந்து நானாக தொடுத்து அம்பு வேணும் இல்லையா, அந்த அம்பாக அந்த திருமாலை வந்து களி அம்பாகவும் அந்த அக்னியை வந்து அம்பின் முனையாகவும் அதன் அடிப்பகுதியில் வந்து அந்த வாயுவும் கொண்டு என்ன அவர் வந்து வாங்கினார். வாங்கி என்ன செய்தார்? அவர் வந்து தொடுத்தார். அந்த தொடுத்தவர் வந்து விடவில்லை. அவங்க எல்லாருக்கும் வந்து அந்த ஆணவம் வந்து விடுகின்றது. நம்மால் தான் இந்த திரிபுர சம்ஹாரம் நடக்கின்றது என்ற அந்த ஆணவம் வந்து விடுகின்றது. அதை வந்து அடக்குவதற்காக பெருமான் என்ன செய்கின்றார்? அவர் வந்து சிரித்தே எரித்தார். பெருமானுடைய உடம்பே வந்து அது எரி வடிவம் இல்லையா, இந்த சிரிப்பிலும் வந்து அந்த எரி இருக்கின்றது. அவருடைய நெற்றிக்கடையிலும் எரி இருக்கின்றது, அந்த சிரிப்பிலும் இருக்கின்றது. மேவார் தன்னுடைய பொருந்தாத அந்த புறங்கள் 3ஐயும் திரிபுரத்தையும் எரித்தார். அவர் மீயச்சூராரே என்று பார்க்கிறோம். பூவார் சடை, பெருமாளுடைய இந்த சடையை பத்தி பல பதிகளை பார்க்கிறோம். பூவார் சென்னி மன்னன் எம் உயக்க பெருமான் அடியோமை பார்த்திருக்கோம். அப்படி பல பதியங்களை வந்து அந்த பூ பார்க்கிறோம். பூ வந்து பல மலர்களையும் பெருமான் வந்து அடித்திருப்பார். ஆனா பெருமானுக்கு உகந்தது வந்து கொன்றை பூ. வந்து எந்த பூ அடித்தாலும் கோபத்தையாக இருந்தாலும் சரி, அது எத்தனை பெருமான் வந்து ஏற்றுக்கொள்கின்றார். இங்கே பிரணவ புஷ்பத்தையும் பல புஷ்பங்களையும் குறிக்கின்றது. அது கூட சேர்த்து இருக்கின்றார், அந்த கங்கையையும் வைத்திருக்கின்றார். அப்புறம் கையில் வந்து அனலை வைத்திருக்கின்றார். நம்முடைய வல்வினையை சுட்டரிப்பதற்காக கையில் அனலை வந்து அவர் ஏந்திருக்கின்றார். அதுக்காக நாவார் மறையர் பெருமான் தான் வேத மொழியர் வெந்நீர் செம்மேடியர். மறையின் பொருளுமாய் என் மனத்திடை மன்னிய மன்னி. பெருமான் வந்து அந்த வேதத்தை பாடியது பல இடங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. பிறையர், பிறை சூடியவன், அந்த முதல் பதிகத்திலே தூவன் மதிசூடி என்று சொல்லியிருக்கின்றார். நர வெண் தலை ஏந்தி, அந்த பிரம்மனுடைய கபாலத்தை நாட்டம் அடிக்கக்கூடியது, இந்த நாட்டம் அடிக்கக்கூடிய அந்த கபாலத்தை வந்து தன்னுடைய கையில் வந்து ஏந்தி இருக்கின்றார். இந்த பிரம்ம கபாலம் வந்து எதை குறிக்கும்? இந்த பிரம்ம கபாலத்தை எதை போட்டாலும் வந்து அது மறந்துருக்கும். இந்த பிரம்ம கபாலம் என்பது நம்முடைய மனதை தான் குறிக்கும். மனதுக்கு வந்து நிறையவே கிடையாது. என்னதான் சம்பாதித்தாலும் சரி, பேர் புகழ் அதிகாரம் எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, இன்னும் வேணும்ட்டு அந்த மாதிரி இந்த மைதாஸ் மாதிரிதான் என்ன செய்யுது, அது ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதை வந்து நிறைக்க முடியாது. ஏன்னா அந்த தலைதான் வந்து சிவபெருமானை வந்து எதிர்த்து பேசியது. அவனுக்கும் 5 தலை இருந்தது. அவனுடைய உச்ச தலையாக்கி அந்த ஈசான முகம் இருக்கு இல்லையா, உனக்கும் 5 முகம் எனக்கு 5 முகம், உனக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் சிவனந்தனை செஞ்சதுனால அந்த பாவத்தை அறுப்பதற்காக பெருமான் என்ன செய்கின்றார்? அந்த தலையை வந்து இந்த விரல் நகத்தால் வந்து கிள்ளி விடுகின்றார். அதற்கு வந்து எல்லாருக்கும் அந்த ஞாபகம் வரணும். நமக்கு ஆணவம் வரப்ப என்ன பண்ணும்? பெருமானுடைய கையை பார்த்தோம்னா ஆகா, நம்முடைய கபாலம் தான் அது, நம்முடைய மனசு தான் அது. பெருமான் வந்து மனசுல உள்ள நாட்டம் நமக்கு தான் தெரியும். மனசுல என்னென்ன தீய எண்ணங்களுக்கு நமக்கு தான் தெரியும். இது எது போட்டாலும் நிரம்பாது. அதான் அந்த வந்து அந்த நிரம்பாத என்ன செய்யறாரு? அந்த வீட்டுக்கு போய் அவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு ஊராக அந்த பிரம்ம கபாலத்தில் வந்து அவர் பிச்சை வாங்குகின்றார். எதை பிச்சை வாங்குகின்றார்? நம்முடைய ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற அந்த மலங்களை வந்து அவர் பிச்சை ஏந்துகிறார். அந்த தலை ஏந்தி பிச்சை வாங்குகின்றார். அப்புறம்
ஏவார் மலை, அந்த மேருமலையை வந்து அவர் என்ன செய்கின்றார், அதை வந்து சிலையாக, அதை வில்லாக வந்து வளைக்கின்றார். இங்க பார்த்தோம்னா ஒரு உலோகத்தை வந்து நீங்க வந்து வளைக்கலாம், ஒரு மரத்தை வந்து நீங்க வந்து வளைக்கலாம். ஆனா மலையை, கல்லை வந்து வளைக்க முடியுமானா அது யாராலும் வளைக்க முடியாது. அது சிவபெருமான் ஒருவரால் தான் அது முடியும். கல்லை எப்படின்னா வளைச்சோம்னா செய்யும், அது பொடி பொடியாகிவிடும். அப்பேற்பட்ட வல்லமை புரிந்தவன் அன்றைய சிவபெருமான். அதை பார்த்து நம்முடைய சிவஞான சுவாமிகள் வந்து கேட்கிறாரு, பெருமானே நீ அன்னைக்கு வந்து மேருமலையை வளர்ச்சியே அது எதுக்காக? உன்னுடைய வல்லமையை காண்பதற்காகவா? பாடியான எவ்வளவு பெரியவனு காண்பிப்பதற்காகவா? இல்ல இந்த சின்ன பசங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த வில்லு வச்சுக்கிட்டு என்ன அப்படி விளையாடுறாங்க. அது போல இது சிறுவனில் விளையாட்டா? அதாவது மூன்றாவது வந்து இது அருள் செய்வதற்காகவா என்ற, அது வந்து அருள் செய்வதற்காக தான் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நம்முடைய மனசு வந்து கல்லு மாதிரி ஆயிடுச்சு. கல்லா மனசு கடைப்பட்ட காயினு, இதை படிக்காத மனம் சொல்லலாம், கல் போன்ற மனம் சொல்லலாம். கல்லை பிசைந்து கனி ஆக்குவிக்கும் இச்சை, இந்த கல் போன்ற மனத்தை வந்து பிசைந்து கனியாக்கக்கூடிய அந்த வித்தை வந்து சிவபெருமான் தான் இருக்குது. இப்ப கல் போன்ற மனத்தை இருக்குல்ல, இந்த இதயத்தை வளர்ப்பதான் நமக்கு உண்மையான அன்பு வந்து தெரிகின்றது. அது வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையே கிடையாது. பொன் தேடி, பொருள் தேடி, புகழ் தேடி, பெண் தேடி நம்ம அழைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வரும். படிப்படியா தான் நம்ம என்ன செய்யறோம், இங்க உயர்த்தி வைத்து நம்ம கடைசியில சகசிரத்துல நம்முடைய திருவடியை வந்து பெருமாள் வந்து கொடுத்து விடுகின்றார். எனவே அவங்க ஏவார் சிலையே அது களியம் பெரிவாங்கி அந்த மேவார் புலமென்று தெரிந்தார். இந்த பல பேரும் வந்து பல இடத்துல வந்து சொல்லியாச்சு. முப்புறமாவது மும்மலக்காரியம், அப்புறத்தை இதுவே யார் இதுவானே. பெருமான் வந்து என்ன செய்கின்றார்னா, அந்த முப்புறம்ங்கிறது அந்த ஆணவம், கண்மம், மாயாகின்ற அந்த 3 மலங்களை வந்து அழிக்கவில்லை. அந்த மலங்கள் அழிச்சாங்க. மலங்கள் அழிச்சா பல பேர் சொன்னாங்க மும்மல காரியம். இந்த ஆணவம், கண்மம், மாயை, இது 3க்கும் வந்து பல காரியங்கள் இருக்கின்றது. நம்முடைய காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம்னு அந்த பல எல்லாமே எதுனா அந்த 3 மலங்களில் காரியம்தான். அது 3ம் வந்து காரணம். இந்த காரியத்தை தான் அழிக்க முடியும், காரணத்தை வந்து அழிக்க முடியாது. ஏன்னா அந்த 3 மலங்களும் நித்த பொருள். எனவே அத முப்புறம் என்பது மும்மல காரியம். அந்த மும்மல காரியத்தை தான் பெருமான் வந்து அழிக்கின்றார். இந்த காரியம் தான் இந்த காரணம் வந்து வலிமையை இழந்து நிற்கும். அந்த மும்மல காரியம் என்பது பிற்பாடு நேரம் கிடைச்சா சொல்லலாம். அது சிவஞான முடிவு வந்து இந்த ஆணவ மலத்தின் காரியம் என்ன, அந்த மாயாமலத்தின் காரியம் என்ன, அந்த கண்ம மலத்தின் காரியம் என்னன்னு பல இடத்துல சொல்லியிருக்கின்றாரு. அது நேரம் கிடைக்கும் போது நம்ம வந்து சிந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு அடுத்து 3வது திருப்பாடல். பொன்னேர் கொன்றை மாலை புரளும் மகளத்தான் மென்னேர் சடைகள் உடையான் மீய சூரானை தன்னேர் பிறரில்லானை தடையால் வணங்குவார் அந்நேர் இமையோர் உலகம் எய்தற்கு அரிதன்றே. பொன்னேர் என்று 2 அர்த்தம் கொள்ளலாம். ஒன்று வந்து நேர்கிறது போன்ற ஒரு ஓமையாக சொல்லலாம். இந்த பொன் போன்ற அந்த கொண்டை மாலை, இந்த கொண்டை மாலை வந்து மஞ்சளா இருக்கும், பொன் நிறத்துல இருக்கும். அந்த பொன் போன்ற அந்த கொண்டை மாலைகளை பொன் ஏர்னு வச்சுக்கிட்டோம்னா, ஏர்னா அழகா இருக்கும். அந்த கொண்டை புஷ்பம் வந்து மிகவும் அழகாக இருக்கும். அதுபடி பொன் போன்ற அந்த கொண்டை மாலை புரள்கின்ற அகலத்தான். அகலம் என்பது பெருமாளுடைய அந்த மார்பை வந்து குறிக்கும். இந்த கொன்றை மாலை என்ன செய்கின்றது, அவன் மார்பில் வந்து புரளுகின்றது. மின்னேர் சடைகள் உடையான், உடைய இந்த சடாமணி எப்படி இருக்கின்றது, அது மின்னலை போல ஒளி வீசுகின்றது. அப்பேற்பட்ட பிய சூரானை அவன் தன்னேர் பிறரில்லானை. பெருமானுக்கு வந்து ஓமையாக யாரையாவது சொல்ல முடியுமானா யாரையுமே சொல்ல முடியாது. தனையொப்பாரை இல்லா தனியை என்று நம்முடைய திருவாசகம் வந்து பார்த்திருக்கோம். அவனை தலையால் வணங்குவார்கள். அப்பேற்பட்ட பெருமானை வந்து இந்த தலையால் நம்ம வந்து வணங்கினா அவர்கள் அந்நேர் இமையோர் உலகு எய்துவதற்கு அரிதன்றே. 2 அர்த்தம். அந்நேர்ங்கிறப்ப கூட்டல் நேர், அந்த அழகிய இமையோர் உலகத்தை அவர்கள் எய்துவார்கள். இன்னொன்று வந்து கூட்டல் நேர் கூட்டல் இமையோர் அப்படின்னா அந்த நேர்மையுடைய தேவர் உலகத்தை எய்துவது ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம்.
நீங்க அதை எளிதாகவே அடைந்து விடலாம் என்பது பதவுரை. இது பெருமானுக்கு பிடித்தது அந்த பரவ புஷ்பம். பெருமானுக்கு வந்து ஏதாவது அளவு இருக்கின்றதா? அந்த பெருமானுக்கு வந்து அளவு எதுவும் வந்து கிடையாது. அதாவது ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆறறிவார் அதன் அகலமும் நிகழமும். பெருமான் அந்த அகல நிலத்தை வந்து சொல்ல முடியுமா? அவன அது பெருமையேத முடியுமா? பேரறியாத பெருந்துடன் ஒன்றின் வேறறியாமை விளம்புகின்றேனே. அந்த வேலை தேடிக்கிட்டே போறேன், என்னால கண்டுபிடிக்கவே முடியலன்னு அவரே வந்து அந்த திருமாக்கிட்ட போன மாதிரி அவர் சொல்றாரு. அந்த அகலத்தையும் நிகழத்தையும் வந்து பெருமான் அவங்க சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து மின்னேர் சடைகள். பெருமானுடைய அந்த சடை எப்படி இருக்கின்றது? அது வந்து பொன்வண்ணத்தந்தாதில வந்து சேரமான பெருமாள் சொல்லியிருக்கிறார். பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திலங்க. பெருமானுடைய மேனி எப்படி இருக்கின்றது? பொன் போல இருக்கின்றது. மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை வெள்ளி குன்றம். அது அந்த வெள்ளி குன்றம் மாதிரி அது பளபளக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். நம்முடைய திருவாசகம் மின்னேறடைய பூங்கலல்கள், அதுவும் வந்து மின்னல் போலதான் இருக்கு. தலை மட்டும் இல்ல, பெருமானுடைய காலும் கூட என்ன இருக்கின்றது? அதுவும் வந்து மின் போலதான் இருக்கின்றது, மின்னலை போலதான் இருக்கின்றது என்ற அந்த கருத்தை வந்து சொல்லி இருக்கின்றார்கள். இதே பெருமானுக்கு வந்து ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன், அவனுக்கு தன்னேராக யாருமே இல்லாதவன், அவனை என்ன செய்யணும்? தலையால் வணங்கு. நீ போய் அங்க போய் இப்படி தலை சாட்டி நீ கும்பிட்டாலே போதும்பா அப்படின்னா அந்த மாதிரி எழுதினாலே ரொம்ப எளிது. நீ வந்து உனக்கு அந்த இமையோர் உலகம், தேவர்களுக்கு வந்து கண் வந்து இமைக்காத, அந்த மாலை வந்து வாடாத, கால்கள் வந்து நிலத்தில் தோயாது, அந்த இமையோர் உலகத்தை அது எய்துவதற்கு அறியன்றே. பெருமானை வந்து இமையா நாட்டத்து இறைவோன், அந்த தேவர்களுக்கு தலைவன் இல்லையா? தேவதேவன் இல்லையா? மகாதேவன் இல்லையா? அதே வந்து இமையா நாட்டத்து இறைவோன் என்று சொல்வார்கள். எனவே நீங்க பெருமானை வந்து நீங்க தொழுதாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த சிவலோகம் எளிதாக கிடைக்கவிடும் என்றார்கள். எல்லாமே தெரிஞ்சது. அங்கமலை பல பேர் வந்து சொல்லிட்டாங்க. இதுல வந்து நம்ம என்ன செய்யறோம்னா, இதே பொன்மண்ட தந்தாதில அவர் சொல்றாரு என்னன்னா, சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன், செப்பனா அமைத்தேன், வந்தனை செய்ய தலைமை வைத்தேன். இந்த பொன்மண்ட தந்தாதிலே அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். ஆமாத்தோர் பதிகத்திலேயும் வந்து நம்முடைய ஞான சம்பந்தர் வந்து பெருமானை காணாக்கண் காணாக்கண்களே, கேளாச்செவி கேளாச்செவிகளே, வணங்காத்தலை இணங்காத்தலை என்று நிறைய பாடியிருக்க ஆமத்தூர் பதிகத்திலையும். உங்களுக்கு அங்கமாலி நடத்தில் அதை பத்தி நான் சொல்லாம விட்டு அடுத்த 4வது திருப்பாடலுக்கு வந்து நாம் செல்லலாம். வேகமதனல் யானை வெறுவ உரி போர்த்து பாகமுமையோடு ஆக படிதம் பல பாட நாகமறைமேல் அசைத்து நடம் ஆடிய நம்பன் மேகம் முடிஞ்சோம் பொழில் சூழ் மீய சூரானே. இந்த யானைக்கு வந்து அவர் என்ன செய்யறாரு? 3 அடைமொழி கொடுக்கின்றார். அந்த பெருமானை கொள்வதற்காக அந்த கயாசுரன் இல்ல கஜமுகாசுரன் அந்த யானையை வந்து அந்த முனிவர்கள் தாடுகாவனத்து முனிவர்கள் வந்து ஏவுகின்றார்கள். அது எப்படி வருதான்? அது வந்து வேகமா வருது. ரெண்டாவது அது மதம் பிடிச்சி வருது, அந்த மும்மதத்தோட வருது. ஆனா அது வந்து என்ன நல்ல யானைன்னு சொல்ற. நல்ல யானை. இந்த என்ன அந்த யானை வெறும் அந்த யானையே வந்து பயப்படுற மாதிரி பெருமாள் என்ன செய்கின்றார்? அதன் தோலை முடித்து அதை போர்வையாக போர்த்திக் கொள்கின்றார் என்று அந்த கருத்து சொல்றாங்க. பல பாடங்கள் நம்ம பாக்குறோம். என்ன பாக்குறோம்னா, நம்முடைய அம்பாலே வந்து பயப்படுறது. அந்த அம்பாலை பயப்படுறதுன்னா, இந்த யானையை வந்து உரித்த போது அம்பாலே வந்து பயப்பட்டாங்களாம். இந்த பெருமாளுடைய அந்த பேடி வந்து அந்த மாதிரி வந்து சுடர் விசான் அந்த பக்தருடைய கண்கள்லாம் வந்து கூடாப்பட்டா என்ன பண்றது அப்படின்னு அம்மா நினைச்சோடனே அப்பா என்ன செய்யறாரா, அந்த யானையின் தோலை வந்து போர்த்து கொள்கின்றார். என்ன செய்யறோம்? ஒரு பாம்பு வந்து நல்ல பாம்புன்னு சொல்றோம். அது வந்து நல்ல பாம்பா அதுவும் நடைமுறைப்படுத்துறோம். அது மாதிரி சுத்த பொய், சுத்தமான பொய்னா மோசமான பொய், 100% போயிருக்கணும். அது போல நல்ல யானை ஏதோ ஒரு அறமொழி வந்து கொடுக்கின்றார். அதை கொண்டு அதன் தோலை வந்து பொறுத்து கொண்டார். அப்புறம் பாகம் உமையோடு ஆக படிதம், அந்த உமைக்கு இடபாகத்தை வாமபாகத்தை கொடுக்கின்றார். கொடுத்தோட அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது. பெருமான் வந்து எனக்கு 50% கொடுத்துட்டாரு, எல்லாம் 33% போராடிக்கிட்டு இருக்காங்க. பெருமான் அப்பயே நமக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்துட்டாருன்ட்டு அம்மாவுக்கு என்ன சந்தோஷத்துல வந்து அவங்க வந்து பாடுறாங்களாம். அந்த பாடுறப்ப பெருமான் வந்து என்ன செய்கின்றாரா, நடம் ஆடிய நம்பன். அது பெருமான் வந்து நடமாடுகின்றார். நடம் போடும் போது இந்த கச்சை வந்து அசையக்கூடாது இல்லையா? அதற்காக என்ன செய்கின்றார், அந்த நாகம்
நாகமாகிய அந்த பாம்பை வந்து இடையில் கச்சாக கட்டி கொண்டு நடனமாடி அந்த பெருமான் அவர் எங்கே இருக்கின்றார்னா வியச்சூர்ல இருக்கின்றார். அந்த வியச்சூர்ல இருக்கிற அந்த பொழில்கள் வந்து இருக்கின்றது. அந்த பொழில்கள் வந்து வானளாவிய பொழில்கள். அதனால என்ன செஞ்சது, அங்க வந்து மேகம் இருக்கின்றது. மேகம் என்ன செய்யறதுன்னா அந்த மேகத்தில் உள்ள நீரெல்லாம் இந்த மரங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரா போட்டு ஊழிற மாதிரி ஊற்றிக்கலாம். அப்படி வேகம் முடிஞ்சு அந்த பொருள்களே என்ன செய்தான், எனக்கு தண்ணி வந்து நான் டைரக்டா நான் உங்ககிட்ட எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மேகத்துள்ள தண்ணீரை உறிஞ்சுகின்ற பொருள்கள் சொந்த அந்த வியச்சூர் என்று சொல்லுகின்றார்கள். எனவே பெருமானுடைய அந்த சடை எப்படி இருக்கின்றது, பெருமான் வந்து அந்த இதை சொல்லியிருக்கிறதுல கங்கை, அதுல நதி சேர் செஞ்சடை நம்பா போற்றி, நம்பன்கிற ஒரு வார்த்தை இல்லையா, நம்பன் நசை என்பது விருப்பத்தை வந்து குறிக்கும். எனவே பெருமான் நமது விருப்பத்துக்குரியவன், அவன் ஒருவன் தான் விருப்பத்துக்குரியவன், அவன் ஒருவன் தான் நம்பிக்கைக்குரியவன். மற்ற எந்த உறவுகளுமே நிலைத்து இருக்காது. நம்ப என்பது விருப்பத்தையும் குறிக்கும், நம்பிக்கையும் குறிக்கும். அதாவது நதி சேர் செஞ்சனை நம்பா போட்டு என்று சொல்லியிருப்பார். நம்பும் என் சிந்தையும் நாயகனுக்கு விடத்தோ, பெருமானை நான் வந்து விரும்புகின்றேன், அவனை ஒருவன் தான் நம்புகின்றேன் என்ற இரண்டு கருத்தையும் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்பேற்பட்ட நம்பன் வந்து எங்கே இருக்கின்றான்னா அந்த திரு வியச்சூர்ல வந்து இருக்கின்றான். எனவே நீங்க என்ன செய்யலாம், அந்த யானையை வந்து பெருமான் வந்து கொன்று அதன் தோலை வந்து அவர் உரித்து போட்டு கொண்டிருக்கின்றார். உமையொரு பாகராக அர்த்தநாரீஸ்வராக அந்த தொன்மை கோலத்தோடு காட்சி கொடுக்கின்றார். அப்போது அம்மையார் வந்து பாடுகின்றார்கள், பெருமான் வந்து ஆடுகின்றார். அப்பேற்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய ஊர் வந்து வேகம் தோயும் பொருள் சூழ்ந்த அது திருவியச்சூர். இது ஏன் வந்து ஒரு பெருமான் வந்து நல்ல பாம்புன்னு சொல்றாங்க, பாம்பையே சேர்த்துக்கிறாரு. நல்ல யானைன்னு ஏன் சொல்றாங்கன்னா, பெருமானோடு வந்து உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு விட்டால் அது வந்து என்ன சில எல்லாமே வந்து நல்லதாக அமைந்து விடுகின்றது. அது வரைக்கும் கெட்டதா இருந்தாலும் சரி, எப்ப பெருமாட்ட சேர்ந்தோ அதான் வந்து சொல்லுவேன், திருக்கழித்து பழைய சொல்றேன், நல்ல சிவ தன்மத்தால் நல்ல சிவ யோகத்தால் நல்ல சிவ ஞானத்தால் நான் அழிய வல்லதனால் ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படும் கான் ஆரேனும் காணாரன். இது சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய அந்த சரியை கிரியை தான். அந்த சரியை கிரியை என்று சேர்ந்துதான் தர்மம் சிவ தர்மம் என்று சொல்லப்படும். அதே நல்ல சிவ தர்மம்ன்றது சரியை கிரியை குறிக்கும். நல்ல சிவ யோகத்தால் பெருமானுக்கு செய்யக்கூடிய அந்த சிவயோகம் தான் உண்மையான யோகம், மற்ற யோகம்லாம் அவயோகம். நல்ல சிவ ஞானத்தால் எத்தனையோ ஞானம் இருக்கலாம், அந்த சிவஞானம் தான் நல்ல சிவஞானம் உங்களுக்கு நன்மையாகி அந்த முத்திப்பேரை வந்து குடிக்கும். எனவே அது பண்ணா உங்களுக்கு என்ன செய்யும் அப்படி பண்ணீங்கன்னா, இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் பண்ணா உங்களுக்கு வந்து நான் அழிய வல்லதனால் இந்த நான் சொல்லியிருக்கிறேன், எனது சொல்லியிருக்கிறேன், அந்த நான் எனது ரெண்டுமே வந்து அழிஞ்சு போயிடும். அப்ப என்ன செய்யும், அப்பதான் நமக்கு வந்து பெருமான் வந்து உண்மையான அன்பு வரும். அந்த இடத்துல வந்து என்ன செய்யும், அந்த ஆரேனும் அன்பு செய்யும் அங்கே தலைப்படும் கான் ஆரேனும் காணாரன். பெருமானை வந்து 50 நாள் காட்சியும் இல்லோன், பெருமானை வந்து இந்த புறநாள் வந்து பார்க்க முடியாது. அவன் என்ன செய்யலாம், அன்பின் மூலமாக தான் காண முடியும். அதனால என்ன சார் நம்ம கண்ணப்படம் உதாரணமா சொல்றோம். ஏன்னா வந்து நானே இல்லை, அவங்க அம்மா பழம் வராங்க, தேவராட்டி வராங்க, எதையும் அவர் கண்டுக்கவே இல்லை. அவர் மட்டும் ஒரு பக்கம் போயிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் சொல்றாங்க, வந்து தேவமால் கொண்டான், இவனுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சி போச்சு, சிவன் மேல பைத்தியம் பிடிச்சி போயிட்டான், இதுவே வந்து நம்ம குளத்துக்கு உதவ மாட்டோம், நம்ம அடுத்து நம்ம வேலையை பார்ப்போம்னு அவர் தனியா விட்டுட்டு அவங்க பாட்டுக்கும் வந்து போயிடுறாங்க. இதுவே அந்த மாதிரி அங்கதான் வந்து உண்மையான அன்பு. உலகத்தை பத்தி இது கவலையே பண்ணல, நம்மளுக்கு வந்து கஷ்டப்பட்டு அம்மா வளர்த்தாங்க அப்பா இல்லை, சிவன் வந்துட்டதுக்கு அப்புறம் எல்லாமே வந்து அடிபட்டு போயிடுது. இந்த உலக சார்புகள் எல்லாமே வந்து அடிபட்டு போயிடுது. அதான் கண்ணப்பன் ஒப்பதோடு அன்பின்பின்னு சொன்னோம். அந்த மாதிரி அன்பு வந்துன்னா பெருமாள் நேரா வந்து தலைப்படுவான். கண்ணப்பன் நெல்லுன்னு கையை பிடிச்சிக்கிறாருல, விட்டா இடத்துக்கிட்டு நோண்டி தோணுன்னுட்டு பெருமானே பயப்படுறாரு இல்லையா, 3 தடவை சொல்றாரு இல்லையா. பெருமானம் தொடர்பு கொண்டால் அதுதான் நன்மை, அதுதான் நல்லது என்று அந்த கருத்தை வந்து இந்த பாட்டை வந்து சொல்லியிருக்கிறார்கள். இது பெருமான் ஒருவன் தான் எல்லா உயிர்களும் விரும்புவதற்குரியவன், எல்லா உயிர்களும் நம்புவதற்குரியவன் என்ற கருத்தை சொல்லிவிட்டு 5வது திருப்பாடல். விடையார் கொடியார் சடைமேல் விளங்கும் பிறை வேடம் படையார் போதம் சூழ பாடல் ஆடலார் படையார் வரி வந்து அணையும் பிறை சீர் கொன்றையார் விடையார் நடையொன்று உடையார் மெய்ய சோராரே.
மீயச்சூராரே. இந்த திரும்பியச்சூர் என்ன பண்ணாரு? அவர் வந்து விடையார் கொடியார். அந்த விடை கொடியை வந்து அவர் உடைமையாக வைத்திருக்கின்றார். ஏன் வந்து விடையை வச்சுக்கணும்? விடை வந்து அது தர்மத்தின் வந்து அடையாளம். தர்மம் வந்து என்றும் வந்து அழியக்கூடாது. இந்த தர்ம தேவதை வந்து அது என்ன செய்து தவம் செய்து பெருமாட்ட வேண்டுது. பெருமானே எனக்கு நித்தியத்தன்மை வேண்டும் அப்படின்னு பெருமான் என்ன செய்கிறார்? அதை தன்னுடைய வாகனமாக அறவிடையாக தர்ம நந்தியாக வைத்துக் கொள்கின்றார். அதே தன்னுடைய கொடியாகவும் வந்து வைத்திருக்கின்றார். தடைமேல் விளங்கும் குறைவியிடம் பெருமான் என்ன செய்கின்றார்? தன் காலில் விழுந்த அந்த சந்திரனை தூக்கி என்ன செய்கிறார்? சடை மேல வந்து வைத்துக் கொள்கின்றார். இந்த சந்திரன் வந்து எவ்வளவோ அது பாவங்கள் செய்திருந்தாலும் சட்டங்களில் வந்து கலந்துருந்தது. ரெண்டாவது தன்னுடைய குடும்பத்திலேயே வந்து இச்சை செய்தது. அப்புறம் 27 பெண்களை கட்டி கொண்டு ஒரு பெண் மேல மட்டும் அது ஆசை வைத்திருந்தது. அந்த மாதிரி பல பாவங்கள் செய்திருந்தாலும் தன்னை சரணடைந்தால் என்ன செய்கின்றார்? தூக்கி தலைமையில வந்து வைத்துக் கொள்கின்றார். நம்மள வந்து இவ்வளவு பாவம் பண்ணிருக்கமே அப்படின்னா பெருமாண்ட பார்வைக்கு முன்ன பெருமாண்ட திருவடியை சேர்ந்தோம்னா என்ன செய்யுது? எல்லா பாவமே அத்து போயிடுது. அதுக்காக தான் அவர் பெருமான் எடுத்துக்கிட்டார். அந்த பிறையை பிரபகபாலன் இருக்காங்க, உனக்கு அகங்காரம் வேண்டான்னு கையில வச்சிருக்காரு. இவரை வந்து சரணடைஞ்சனா உனக்கு தூக்கி நான் தலைமையில வச்சுக்கோப்பாங்கிறதுக்க அது தலைமையில வைத்திருக்கின்றார். அவர் பூதப்படையார். பெருமானுக்கு அந்த பேய்ப்படை பூதப்படை என்கிற அந்த 12 கணங்கள் தான் பெருமானுக்கு. அது அந்த பூதம் சோழ அவர் எப்படி பாடுகின்றார் ஆடுகின்றார். பெருமானே பாடிக்கொண்டு ஆடுகின்றார் சில பாடல்கள் வந்து பாக்குறோம். அம்மை பாட பெருமான் ஆடுகின்றார் அப்படின்னு சொல்ற. இந்த மாதிரி நந்தி மத்தளம் வாசிக்க பிரம்மன் வந்து பாட இல்ல திருமால் பாட பெருமான் ஆடுகின்றார்னு பல புராணங்கள்ல வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம். பெருமானுக்கு பிடித்தது வந்து ஒண்ணு வந்து ஆடல் பாடல். நம்மளால இந்த விஷயம் வந்து ஆட முடியாது, ஆனா பாடலாம். அது பாடுங்க. அதுக்காக இப்ப நமக்கு வந்து இந்த 12 திருமுறைகளை வந்து இப்ப கொடுத்திருக்கின்றார்கள். இந்த 12 திருமுறைகளை பாடினாலே பெருமானுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம் வரும். அதுக்காகதான் அந்த ஆசையராய் பாசமிடாய் அந்த சிவஞானத்துல திருமுறைகள் ஓதாய் என்று சொல்லியிருப்பார் நம்முடைய முருஞான சம்பந்தர். அப்ப திருமுறைகள் ஓதாய்ங்கிறதுக்கு 2 அர்த்தம் சொல்லுவாங்க. என்ன சொன்னோம்? திருமுறைகளே நீ தினசரி வந்து ஓதணும், ஆனா நீ ஓத மாட்டேங்கிற. ஆனா உன் மனசுல எப்பயும் வந்து இந்த சினம்லாம் இருக்கு, ஆசைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருமுறைகள் ஓத மாட்டாங்கன்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க. திருமுறை ஓத வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார். 2வது திருமுறைகள் கூட்டல் ஓ கூட்டல் தாய். அந்த ஓகாரத்தை தனியா பிடிச்சு திருமுறைகளோ தாய். உங்களுக்கு தாயான உண்மையான தாய்னா இந்த திருமுறைகள் தான் தாய்ப்பா. இனிமே உனக்கு ஒரு பக்குவம் வந்துருச்சு, இனிமே திருமுறைகள் தான் தாய். அதை நீ தாயார் நினைச்சுன்னா அது பெருமாள் திருவடிக்கு சேர்க்கும். ஏன்னா அந்த அப்பால் காட்டினாதானே சிவபெருமான் நம்ம போக முடியும். அத என்ன செய்யணும்? துரோக சக்தி வந்து அணு சக்தியாக மாறி சிவபெருமான் நம்ம கொண்டு போறோம். எனவே அந்த நகாரம் என்ன செய்யணும்? அது வகாரமாக மாறி சிகாரமாக சிவனிடம் கொண்டு போகணும். அதுக்கு திருமுறைகள் ஓத வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த 2 வழியில அந்த திரும்பியச்சூருடைய இயற்கை அழகை வந்து பெடையார் வரிவண்டு அணையும். பெடை வந்து பெண்களை குறிக்கும். அந்த பெண்களோடு வரிவண்டு அணையும். அந்த வரிகளோடு கூடிய அந்த ஆண் வண்டுகள் அவை அணைகின்றன. அது பெண் என்பது சக்தியை குறிக்கும். அந்த ஆண் வண்டு வந்து சிவத்தை குறிக்கும். அங்கும் வந்து சிவசக்தி ஐக்கியத்தை தான் குறிக்குது. எப்படி நம்முடைய நாவுக்கரசு பெருமானுக்கு வந்து அந்த கைலாய காட்சியில வந்து திருவையாற்றுல காமிச்சாரோ அங்க பார்க்கக்கூடிய அந்த எல்லா விலங்கு இனங்களும் அந்த எல்லா பறவை இனங்களும் அவருக்கு சிவமாகவும் சக்தியாகவும் இருக்குது. இந்த உலகமே சிவசக்தி மயம்தான். அது போல அந்த ஆண் வண்டும் பெண் வண்டும் அது சிவசக்தி அம்சம் தான். அப்ப அடையக்கூடிய அந்த கொன்றை மாலையை வந்து அணிந்திருக்கிறார். இதுல வந்து கொன்றை மாலை வந்து பல இடங்கள்ல வந்து வந்திருக்கின்றது. அவர் விடையார் நடை ஒன்று உடையார். அவர் நடை எப்படி இருக்குன்னா அது வந்து காலை போன்ற நடையை உடையவர், ஒரு மிடுக்கான நடையை வந்து உடையவர். இதுக்கு ஒரு திருக்குறள் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச திருக்குறள் தான். புகழ் புரிந்த இல்லோருக்கு இல்லை பகைவர் முன் ஏறுபோல் பீடு நடை. ஏறு போனா அந்த காலை போல அந்த பீடு நடை யாருக்கு இருக்கும்? எவனோட ஒய்ஃப் மனைவி வந்து சிறப்பா இருக்காங்களோ, இந்த புகழ் புரிந்த இல்லத்தை வந்து உடையவராக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் பகைவர் முன் ஏறு போல் பீடு நடை வரும். அப்படி அம்மாவுக்கு சொல்லணுமா, உமையம்மைக்கு சொல்லுமா, அவளையே மனைவியாக அடைந்தவர். அதே அவள் வந்து ஏறு போல் பீடு நடை வந்து போடுகின்றார் என்று கருத்து பார்க்கணும். இந்த கொன்றைக்கு என்ன? கொன்றை வந்து பொன்பையோடும் அழகிய கொன்றை பரிணாம புஷ்பம். அதே பல பாடலும் பார்க்க போனா நம்முடைய ஞான சம்பந்தருடைய திருத்தொண்டர்களை வழிபடுதான். ஒம்பரா வரிவண்டு மனம் நாட மலரம்
மது மலர் நற்கொன்றையான் அடியலால் பேணா. ஞானசம்பந்தர் என்ன பண்ணுவாரு, அந்த மதுமலர் நற்கொன்றையான் அடியலால் பேண மாட்டார், அந்த சம்பந்தன் அடியார்க்கும் அடியான் என்று சொல்வார்கள். அதுபடி கொன்றை சூடி நின்ற தேவை அன்றி, இந்த பரம புஷ்பத்தை அடைந்த சிவருமானை அன்றி ஒன்றும் நன்றிலோம், அது ஒன்றுதான் இல்ல நன்மையை பயக்கும் என்று நம்ம பல இடத்துல வந்து நம்ம பார்த்திருக்கின்றோம். அடுத்த பாடல் ஆறாவது படத்து. குளிரும் தடைகொள் முடிவில் கோலம் கொன்றை ஒளிரும் பிறையொன்றுடையான் ஒருவன் கை கோடி நளிரும் மணிசூழ் மாலை நட்ட தவில் நம்பன் மிளிரும் மரவம் உடையான் மிய்ய சூராணி. பிரம்மண்ட சடாமணி குளிர்ச்சியாக இருக்கின்றது. நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய தேகமே எப்படி இருக்கணும் அப்படின்னா கால் சூடா இருக்கணும், தலை குளிர்ச்சியா இருக்கணும். மயக்கம் போட்டு என்ன பண்ணும், அந்த காலை தேய்ப்பாங்க, தலையில தண்ணி தெளிப்பாங்க, மூஞ்சில தண்ணி தெளிப்பாங்க. இதே தலை எப்ப என்ன செய்யும்னா அது குளிர்ச்சியா இருக்கணும். பெருமானுக்கு யோகம் பண்றப்ப என்ன செய்யும், நிறைய வெப்பம் கிளம்பும். இந்த மூலாதாரத்து 3 நாள் கனலை காலால் எழுப்பும் கடன் தெரிவித்து பெருமான் எங்களை பொறுத்து மகா யோகி யோகீஸ்வரன். என்னோட தலை எப்பயும் குளிர்ச்சியா இருக்கணும் தான் என்ன செய்தார், அவர் அங்க கங்கையும் அணிந்திருக்கின்றார். அவர் தாராபாத்திரம் வச்சு அங்கேயிருந்து சுட்டு சுட்டா தண்ணி விடுற மாதிரி சிவலிங்கத்துக்கு மேல அனுப்பிச்சிருப்பாங்க. அது என்ன செய்யணும், இந்த தலை குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் சொல்றாங்க. எனவே அப்பேற்பட்ட குளிரும் தடை கொண்டு முடிமேல் கோலமார் கொன்றை அழகிய கொன்றை மாலையை எடுத்திருக்கின்றான். ஒளிரும் பிறையொன்று உடையான், அந்த ஒளி வீசக்கூடிய அந்த பிறையை உடையான் ஒருவன் என்பது அந்த ஒப்பற்றவன். அவன் கைகோடி டான்ஸ் ஆர்ப்பாட்டம் அந்த கைகளை இப்படி வளைக்கணும். எனவே அந்த கைகளை கோடினா அந்த வளைத்து அவன் நளிரும் மனசூழ் மாலை நட்டம் நவில் நண்பன். அவன் என்ன செய்தான், மணிசூழ் அந்த மணிகள் அமைந்த மாலையுடன், பெருமான் கையில் நிறைய மணிகள் இருக்கின்றன, அந்த கைகளை வளைத்து நடனம் புரிகின்றான். அவன் மிளிரும் அரவம் உடையான், அந்த விளங்குகின்ற அந்த அரவினை அணிந்தவன். அவன் இந்த திரும்பியச்சூரில் இருக்கின்றான். அவனை நீங்கள் தொழுது உங்களுடைய வினையை நீங்கள் மீட்டிக் கொள்ளுங்கள் என்ற கருத்தை இந்த 6வது பாட்டு சொல்லியிருக்கின்றார். அடுத்து 7வது திருப்பாடல். நீலவடிவர் மிடரு நெடியர் நிகரில்லார் கோல வடிவு தமதாம் கொள்கை அறிவொன்னார் காலர் கலலர் கரியின் உரியர் மழுவாளர் பேலர் விதியர் மீய சூராரே. பதவுடைய பார்க்கலாம். திரும்பியச்சூர் பியச்சூரார் ஆகிய திரியம்பச்சூர் இறைவன் நீல வடிவர், அவர் நீலகண்டர், அவர் நெடியர், அவர் என்ன அவர் நீண்டவர், அணிய முடியும் தெரியாதவர். விடரு நீல வடிவமாக இருக்கின்றது. அவர் நெடியர், நிகர் இல்லார். பெருமானுக்கு அது ஒப்பாக யாரையும் சொல்ல முடியாது. அவர் தான் ஒப்பிலி அப்பன். திருமலம்ப ஒப்பிலி அப்பன்னு சொல்றோம். பெருமானுக்கு ஒப்பிலாதன ஓமனில் இடந்தன ஒன்மலர் திருப்பாதம் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன் தண்ணீரில்லா தனியை என்று படம் பார்த்திருப்போம். எனவே நிகரில்லர் கோல வடிவு தமதாம் கொள்கை. அவன் கோலம்னா அழகு, பல அழகிய கோலங்களை பக்தர்களுக்காக அடியவர்களுக்காக அவர் எடுத்திருக்கின்றார். அதை தமதாம் தம்முடையாக கொண்டு அறிவொன்னார். பெருமாள் என்ன செய்தார், அந்த வடிவம் தாங்கி வந்தாலும் அவருடைய தன்மையை யாரும் அறிய முடியாது. அவர் காலர், அவர்தான் காலத்தின் வடிவமாக இருக்கின்றார். கலலர், அவர் வீரக்கலை காலில் அணிந்திருக்கின்றார். கரியின் உரியர், அந்த யானையின் தோலை போர்த்தவர். அவர் மழுவாளர், அவருடைய அந்த மழுவை வாளாக வைத்திருக்கின்றார். அவர் மேலர், அவர்தான் மேன்மையானவர். மதியர்னா அந்த மதியை அணிந்தவர். அவர்தான் விதியர், நம்மளுக்கு விதியின் பயனாக இருப்பவர் அவர்தான். அவர் பியச்சூராரே என்று பல கருத்துக்களை இந்த பாட்டில் ஞான சம்பந்த பெருமாள் சொல்லியிருக்கிறார்கள். அம்மாவும் இந்த நீல வடிவல் மிடர நெடியர்
நிகரில்லார் என்ற அந்த தலைப்பை தான் பேசுறதா கொடுக்குறாங்க. பெருமாள் என்ன செய்கின்றார், அந்த ஆழகால விஷத்தை வந்து அவர் வந்து அருந்துகின்ற போது அப்ப என்ன செய்கின்றார், அது பெருமாளுக்கு வெளியிலும் பிரபஞ்சம் இருக்கின்றது, உள்ளுக்குள்ளும் வந்து பிரபஞ்சம் இருக்கின்றது. இது வந்து புலப்பிரபஞ்சத்தில் உள்ள அந்த உயிர்களை காப்பது பெருமாள் உண்ணும் போது அது என்ன சொல்ற, அந்த அகப்பிரபஞ்சத்தில் உள்ள உயிர்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது என்ற கருணையினால பெருமாளே தன்னை கழுத்தில் எடுத்துக் கொள்கின்றார் ஒரு கருத்து. ரெண்டாவது அம்பாள் வந்து என்ன செய்தார், அந்த கழுத்தை வந்து கட்டில வந்து பிடிச்சுக்கிறாங்க. பிடிச்சாலும் விஷம் வந்து என்ன செய்யுது, அதை விட்டு கீழே இறங்காம அந்த கழுத்திலேயே நின்று போயிடுது. அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. மூணாவது கருத்து என்ன சொல்றாங்க, அம்பாள் வந்து இப்படி ஒரு பார்வை பார்த்தாங்களாம். பார்வை பார்த்த உடனே அந்த விஷம் வந்து நடுங்கி போய் நின்று போயிட்டான். ஏன்னா அவ வந்து உனக்கு சக்தி கொடுத்ததே நான் தான், அப்படி போய் என்ன தாண்டி நீ போயிடுவா, கழுத்தை தாண்டி போயிடுவான்னு பார்த்த உடனே நின்று போச்சான். அம்பாள் வந்து திருப்பி கூட பார்க்கலையா, அம்பாள் வந்து கழுத்தை அசைச்சாங்கன்னா அந்த காதல் குண்டலங்கள் சத்தம் கேட்ட உடனே அந்த விஷயம் வந்து இது கழுத்தில் தங்கிவிட்டது என்று இலக்கிய சுவைக்காகவும் பக்தி சுவைக்காகவும் அது பலவாக சொல்லப்படுகின்றது. இன்னொரு கருத்து வந்து ஸ்ரீருத்ரத்துல வந்து சொல்லப்படுது. ஏன்னா நீலக்ரீவம் சசாங்காங்கம் சுத்த ஸ்படிக சங்காசம். பெருமாளுடைய மேனி எப்படி இருக்குன்னா சுத்த ஸ்படிகம் மாதிரி இருக்கான், பளிங்கு மாதிரி இருக்கான். இந்த பளிங்கு மாதிரி இருக்கிறப்ப உடம்பு முழுக்க பளிங்கு மாதிரி இருக்கு. அப்ப அந்த விஷம் என்ன செய்யுது, நீல வடிவத்துல இருக்கு. அது போல பண்ண கழுத்துல தங்கின உடனே அந்த படிகத்துல வந்து உள்ள உள்ளதெல்லாம் வெளில தெரியும் இல்லையா, அதனால இந்த கழுத்துல உள்ளது தெரியுது. இந்த கழுத்தை வந்து அது நீல கிரீவம், கிரீவம்ங்கிறது இந்த கழுத்தை வந்து குறிக்கும். உதாரணம் பார்த்தோம்னா ராவணனுக்கு என்ன பண்ணா தசகிரீவன், அவனுக்கு வந்து அந்த 10 தலைகள் இருக்கின்றத. இந்த கிரீவம் வந்து இந்த கழுத்து வந்து ஆகு பயிராக தலையை வந்து குறிக்கும். அவனே தசகிரீவன் சொல்லுவாங்க. அப்படி சுக்ரீவன் அழகிய கழுத்தை உடையவன். பெருமான் வந்து நீலகிரீவன், அந்த அழகிய தொண்டையை வந்து உடையவன். விடரு வந்து நீலம் வடிவம். நெடியர், அவனுக்கு வந்து அவன் ஆதியும் அண்டமும் இல்லாத அருள்படும் ஜோதியாக நீண்டு கொண்டே போகின்றான். அடியே முடியும் யாரும் காண முடியவில்லை. அதான் பேரறியாத பெருந்துடர் ஒன்றின் பேரறியாமை விளம்புகின்றேனே என்று சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்ட பெருமான் வந்து அவருக்கு நிகராக யாரும் சொல்ல முடியாது. அவர் என்ன செய்கின்றார், அடியார் பெருமக்களுக்காக பல கோலங்களை வந்து அவர் எடுத்துக்கொள்கின்றார். அப்பேற்பட்ட கோலம் தாங்கி வந்தாலும் அவர் வந்து அறிவதற்கு ஒன்றார், யாராலும் அவரை அறிய முடியாது. பெருமான் என்னென்ன பல வேடமாகும் பரம் நாரிபாகும். இது வந்து நம்முடைய இந்த வேயூர் தோழி மங்கிட்ட கோள பதிகத்துல வந்து பார்க்கிறோம். அப்புறம் அருந்தவத்தோர் தோறும் அடிகள் வேடங்களே என்ன திருத்தேவன் குறில அந்த பதிகத்துல வந்து பார்க்கிறோம். அப்புறம் யாவரும் அறிவறியான் எமக்கலியான் என்று இந்த திருவம்பாயில வந்து பார்க்கிறோம். அதேபடி இந்த தன்மையின் எந்த அறியொன்னா எம்மானை என்ற 7ஆம் திருமுறையில வந்து சுந்தர பெருமான் வந்து அவருடைய அந்த அறியொன்னா தன்மையை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். பெருமானை வந்து அனுபவிக்கதான் முடியும் ஒழிய அதை அறிய முடியாது. அவர் வந்து காலர், அவனால் காலத்தின் உடையமாக இருக்கின்றார். அவர் காலகாலராக அந்த காலனுக்கு அந்தத்தை செய்தவர். அவர் வந்து என்ன இருக்கின்றார், அவர் கரியில் உரியர், அந்த யானையின் தோலை உடித்தவர். கையில் வந்து ஒரு மழுவை ஏற்றிருக்கின்றார். அது வந்து மங்கள மழு, கரைபடாத மழு. அந்த மழுவர் அவர் வந்து வேலர், அவருக்கு வேள்வாக யாரையும் சொல்ல முடியாது. அவர்தான் மதியர், மதி வந்து மதி சூடியவர். இரண்டாவது மதி என்பது அறிவை குறிக்கும், ஞானத்தை குறிக்கும். எனவே உனக்கு அறிவு இல்லையா, மதி இல்லையான்னு சொல்ல முடியா. இதே பெருமாள் தான் நமக்கு அந்த சிவஞான சொரூபமாக இருக்கின்றார். அவள் தான் நமக்கு அந்த விதி வகையை வந்து நம்ம அடைய வேண்டிய அந்த விதி வகையை காண்பிக்கின்றார். அவன் வியச்சூரில் எழுந்தருள் இருக்கின்றார் என்ற கருத்தை வந்து இந்த 7ஆவது பாட்டில் பார்க்கிறோம். அடுத்தது 8ஆவது பாட்டு. புலியின் ஒளிதோள் ஆடை பூசும் பொடி தீர்த்த ஒளி கொள் புனலோ தடைவேல் கடந்தார் உமையஞ்ச வலிய திரள் தோல் மண்கண் அடக்கல் கோன் தன்னை வெளிய வரை கீழ் அடர்த்தார் மீய சூறாரே. பெருமாள் என்ன செய்கின்றார் அப்படின்னா வந்து அவர் திரும்பிய சூறார் வந்து புலியின் புலிதோல் ஆடை, இந்த புலியின் தோலாகிய அந்த ஆடையை வந்து இருந்திருக்கின்றார். அவர் என்ன செய்கின்றார், அவர் பூசும் பொடி நீர்த்தார், திருநூட்டு பொடியை அணிந்தவர். ஒளிகொள் புணரோர், அந்த ஆரவாழைத்து வந்த அந்த கங்கையை வந்து தன்னுடைய ஓர் சடை ஒப்பற்ற சடை மேல் அவர் மறைத்து வைத்தார். உமையஞ்ச வலிய திரள்தோல் வன் அரக்கன் கோன் தன்னை,
அவன் வந்து என்ன செய்கின்றான், அந்த அரக்கர் கோணாகிய இந்த ராவணன் வந்து இந்த கைலாய மலையை ஆட்டுகின்றான். அப்பொழுது உமையம்மை வந்து அஞ்சுகின்றார்கள். அதனால அவனுக்கு என்ன பண்ணா, அவனுடைய தோல் எப்படி வலிமையான திரண்ட தோள்கள், கண்ணு எப்படி இருக்கின்றது, அது மண்கண்மை என்கின்ற அவனுடைய மனத்தின் தன்மையை வந்து அந்த கண் வந்து காண்பிக்கின்றது. அடுத்தது காட்டும் பலிங்கு போல் கடுத்தது காட்டும் முகம்னு சொல்லுவாங்க. இதான் உள்ளத்துல உள்ளது அந்த கண்ணுல வந்து தெரியுது. மண்கண் அரக்கர் கோன், அவன் வந்து அந்த அரக்கர்கள்லாம் மனசனா இருக்கின்றான். அவன் வெளியே அவன் வந்து வாடும்படி வதங்கும்படி வரை கீழ் அடர்த்தார், இந்த கைலாய வரை கீழ் அடர்த்தார் வீயச்சூராரி என்பது பத உரை. பெருமான் வந்து கோயில் சுடுகாடு கொல்புலி தோல் நல்லாடை. பெருமான் வந்து புலி தோல் அணிந்திருக்கின்றார், மான் தோல் அணிந்திருக்கின்றார், இந்த கரியர் உரிமையும் அணிந்திருக்கின்றார். அது மூன்றுமே பெருமானுக்கு தோல் ஆடையாக இருக்கின்றது. எனவே உளித்த தோலாகிய ஆடை. அதே மாதிரி எப்பொழுதும் பெருமான் வடிவம் வந்து திருநீறு பூசிய தோற்றத்தோடு தான் இருக்கும். இது அடியார் பெருமக்களும் அவரை போல பாடாமல் விட பெருமாள் பிராக்டிக்கலா சொல்றாரு. வாய் மூலமா பூசு பூசு சொல்ல அவரே பூசுனா அது பிராக்டிக்கலா காமிக்கிறாரு. இதே பூசும் திருநீட்டு பொடியை வந்து உடையவர். அது ஒளிகொள் புனல், அந்த முழக்கத்தை கொண்ட அந்த கங்கை வெள்ளத்தை தன்னுடைய ஒப்பற்ற சடையாகிய அந்த ஞான சடைக்குள் வந்து அவர் அடக்கிக் கொள்கின்றார். அந்த 1000 முகத்தோடு இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் வருகின்றது. அப்பொழுது வரக்கூடிய அந்த பேர் அறவும் பேர் ஒளி இருக்கின்றது. அதனால சூடினால் கங்கையாலே சூடிய துணை தங்கு ஊடினால் உமையால் நங்கை, ஊடலை தவிர்க்க வேண்டி பாடினார் சாமவேதம் பாடிய பாணிக்கென ஆடினார் அதிகை விரட்டனாரே என்று அப்பர் முன்பாடு சொல்றார். இந்த கங்கை எப்படி வருதான், அரக்கோடுக்குமா வரல, ஆரவாரத்தோடு வருது. அத சூடினால் கங்கையாலை, அதை வந்து தலைமையில சூடின உடனே அப்படின்னா அந்த சத்தம் வந்து எல்லாருக்கும் கேட்காது, உமைமைக்கு கேட்டுச்சு. ஆகா, நான் ஒரு பொம்பளை உனக்கு பாதி பக்கம் இருக்கேன், எனக்கு மிஞ்சி நீ இன்னொருத்தி குத்திக்கு தலையில வச்சுக்கிறியே அப்படின்னு அம்பாள் வந்து ஊடினாலாம். அந்த ஊழல் வந்த உடனே பெருமாள் என்ன செஞ்சாராம், ஊழலை தணிக்க வேண்டி நம்ம திருநீலகண்ட புராணத்தை பார்க்கலாம் இல்லையா, அது ஊடுவது காமத்திற்கு இன்பம் அவ்வின்பம் மிகவும் கூடி மயங்க பெரியன்ட்டு அவரோட இந்த வள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த அம்மாவை போய் அது தருவப்படாரு. அவங்க ஏற்கனவே கோபத்துல இருக்காங்க. அப்போ இவன் தீண்டுவாராயின் திருநீலகண்டம்னு சொல்றாரு. ஆகா, இந்த மாதிரி உனக்கு காய் போச்சு அப்படின்னு பெருமாள் என்ன சொல்றான், அம்பாளை வந்து நம்ம தொடக்கூடாது என்ன சொல்ல. அதனால அவர் பாடினார் சாமவேதம், சாதியே உனக்கு கோபம் ஆகாதுன்னு திண்ணவ பண்ண மாதிரி பெருமாள் வந்து சாமவேதத்தை பாடினாரா. அது கேட்ட உடனே அம்மாவுக்கு கொஞ்சம் அந்த ஊழல் வந்து குறைஞ்சுதான். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பெருமாள் வந்து ஆடினாராம். அது வந்து நம்முடைய சிவபெருமான் வந்து ஆடினது நம்முடைய அப்பர் பெருமான் அழகா ரசித்து இருக்கின்றார். அப்படி என்ன பண்ணுங்கப்ப இந்த மாதிரி என்ன பார்த்து அம்பாள் இருக்கா, அவனுக்கு தெரியாம ஒரு பொண்ணை நல்ல வச்சிருக்கிய, இந்த அம்பாளுக்கு தெரிஞ்சா பெரிய ஆயிடுமே அப்படின்னு அவரும் சொல்லுவாரு. காரைக்கிழமையார அவருடைய அற்புதத்துக்கு வந்ததை சொல்லியிருப்பாங்க. நேர காரணமாக அந்த பாடலை சொல்ல முடியவில்லை. அதை கேட்டு அவர் கறந்தார் அந்த இடத்துல வந்து மறைத்து வைத்திருக்கின்றார் என்ற அந்த கருத்தை வந்து சொல்கிறார். மறைப்பது என்று அவருடைய துறதான சக்தியை குறிக்கும். துறதானம் வந்து அங்க அருள் சக்தியாக மாற வேண்டியது. இப்ப பெருமாள் வேண்டும் வந்தவுடனே என்ன செய்கின்றது, அது அருள் சக்தியாக மாறி நம்முடைய பரத கண்டத்தைக்கு பெரிய நீரூற்றாக இருந்து நமக்கு அருள் முடிகின்றது. அது குளிச்சாலே நம்முடைய பாவங்கள் எல்லாமே போய்விடுகின்றது பார்க்கிறோம். அந்த கங்கை நீர் எவ்வளவு நாளாலும் அது கெடாம இருக்கின்றது. அந்த கங்கை கரைக்கு போய் சாகணுன்னே நிறைய பேர் காசிக்கு போய் சாகுறது இருந்துகிட்டாங்க. நிறைய யோகிகள் ஞானிகள்லாம் அங்கதான் இருக்காங்க. இந்த நாகசாதுக்கெல்லாம் அவங்க கங்கை கரையில தான் இருக்காங்க. அப்பேற்பட்ட பெருமையுடைய அந்த இது. எனவே அந்த அவனுடைய அந்த கோபத்தை வந்து அந்த கண்கள் வந்து காண்பிக்கின்றது. எனவே அவனை வந்து அடர்த்தார், அவனுடைய ஆணவத்தை வந்து அடக்குகின்றான்னு அந்த கருத்தை வந்து பார்க்கணும். இதை பற்றிய கருத்து வந்து கோமல்லையாவும் இந்த புலவனையே சொன்னாங்க. மண்ணுலகில் பிழைத்தவர்கள் மண்ணுலகத்தவங்க எப்பயும் தப்பு செய்யதான் செய்வான், அதுக்காக வளர்ந்து வந்தா அவனுக்கு பெருமாள் வந்து அருள் கொடுப்பாடுங்கிறத கோமலையும் சொல்லி புலவனையும் பல பாடல்கள் வந்து அதை சொல்லியிருப்பாங்க. எனவே அவனுக்கு வந்து ராவணன் என்ற பெயரையும் சந்திரகாசன் என்ற வாழையும் 3 கோடி வாழ்வையும் கொடுத்தார். அடற்பது மட்டுமல்ல அருள்வதும் பெருமாள் என்ற கருத்து இந்த பாட்டப்படப்படுகின்றது. அடுத்து 9வது திருப்பாடல். காதின் மேலேறும் குளையற்கரிய கண்டத்தார் போதில் அவனும் மாளும் தொழ பொங்கெரியானார் கோதி வண்டரை பூம்பொய்கை புனல் மூழ்கி மேதி படியும் வயல் சூழ் வீயச்சூராரே.
போதி வண்டரை. இந்த வரி வண்டிகள் என்ன செய்யுதான் போய் அந்த பூக்களை போதுகின்றான். ஒரு சினிமா பாட்டு இருக்கு இல்லையா, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இழந்தகளே. அதுபடி இந்த வரிவண்டி என்ன போய் தான் அந்த மலர்களுடைய போய் போதுதான். போதி ஒளி செய்யும் பூம்பொய்கை பொருளில் அழகிய பொய்கள் நிறைந்த அந்த தண்ணீரில் என்ன செய்யறாள், வேதி வேதி எந்தெந்த இருமைகள் மூழ்கி என்ன செய்யும், அது சேர்ல தான் போய் படுக்கும். பக்கத்துல வயல் இருக்கு, அந்த வயல் கரைகளில் போய் சென்று படுக்கக்கூடிய அந்த திரும்பியச்சோர். அப்படிப்பட்ட நீர்வளமும் நிலவளம் உடையது அந்த திரும்பியச்சோர். அங்கே மேவும் இறையர், அந்த மேவுகின்ற அந்த இறைவர் அவர் எப்படி இருக்கின்றார், காதில் மிளிரும் குலையர். பெருமாண்டி அந்த காதில் வந்து அந்த தங்க குலை இருக்கின்றது. தங்க குலை ஒரு பாக்கம், தங்க குலை மறுபாகம்னு சொல்லுவாரு. ஒரு காலம் வந்து தங்க குலையும், இன்னொரு தங்க குலையும். தங்க குலையத்தோட எழுந்திருக்கின்றார், தங்க கலை வந்து அணிந்திருக்கின்றார். அந்த கருத்தை வந்து பார்த்துப்போம். கரிய கண்டத்தார். பெருமாண்டிய அந்த கண்டம், அந்த கழுத்து பகுதி வந்து அந்த விஷம் சாப்பிட்டதால கருமை நிறையாக இருக்கின்றது. அது வந்து தியாகத்தின் உடையமாக இருக்கின்றது. உயிர்களை காக்க வேண்டும் என்றது தியாக பெருமான், தியாகத்தின் பெருமான இருக்கின்றது. அந்த கரிய கண்டம் இருக்கின்றது. அடுத்து கருமை என்பது மேகத்தை குறிக்கும். அது கருணை மலையை பொழிய போகின்றது என்ற கருத்தை சொல்லலாம். போதில் அவனும், போது போது என்பது பூவை குறிக்கும். பூ எனப்படுவது பொலிவான் பூவாகி இந்த தாமரை பூ. அந்த தாமரை பூவில் இருக்கக்கூடிய அந்த பிரமணம் மாலும், அந்த திருமாலும், மயக்கத்தை கொண்ட அந்த திருமாலும் தொலை பொங்கெறியானார். அவர்கள் பெருமாள் வந்து அவர்கள் அடிமுடி தெரியாதபடி திருவண்ணாமலையில் நீண்ட நெருப்பு வடிவமாக பொங்குகின்ற எரிவடியமாக இருக்கின்றார். எரியலால் உருவம் இல்லை, அரியலால் தேவி இல்லைன்னு சொல்வார். எரிவடி வந்து பெருமாளுடைய உண்மையான ரூபம். பெருமாளுடைய அந்த அடிமுடியை அவர்களால் காண முடியவில்லை என்று இந்த கருத்தில் இருக்கின்றார்கள். இது போதி இல் அவன் என்பதை அதை இருபொருளாக வந்து கொள்கின்றான். போது என்பது பூக்களை வந்து குறிக்கும். போது என்பது ஞானத்தை என்பது குறிக்கும். சிவஞான போதம். இப்ப போதம் வந்து அறிவை குறிக்கும். அவனுக்கு அறிவு இல்லை, அவன்கிட்ட போது இல் அறிவில்லாத அந்த பிரம்மன். ஏன்னா அவன் கடைசியில் ஒரு பொய் சாட்சி ஒன்று ரெடி பண்ணிட்டான். தாளம் போது ரெடி பண்ணிட்டு வந்தான். படித்தவன் வந்து இந்த மாதிரி நல்லா தில்லுமுள்ளு பண்ணுவான், பொய் சாட்சி ரெடி பண்ணுவான்ட்டு அந்த காலத்திலே இருக்கின்றது. இதே திருமால் வந்து என்ன செய்யறான், பணக்காரன் எப்பயும் என்ன செய்வான், அவன் தோல்வியை ஒத்துக்கிட்டு காலில் விழுந்துருவான். காலில் வந்து தன்னுடைய சொத்தை வந்து காப்பாற்றிக்குவான். இதே போதில் அவனும் ஆளும் தொலை பொங்கு எரியானார் என்று பாடுகின்றார். பெருமானுடைய இந்த அடிமுடி தேடிய படத்தை வந்து இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து 10வது திருப்பாடல். கண்டார் நானும் படியார் கலிங்க முடை பட்டை கொண்டார் தெல்லை குறுகா உயர்ந்த கொள்கையார் பெண்டான் பாகம் உடையார் பெரிய வரைவில்லா வெந்தார் புறமோண்டெரித்தார் மெய்யச்சூராரி. கண்டார் நாடும்படியார், யார் பார்த்தாலும் உங்களுக்கு வெட்கப்படும்படியாக நாடும்படியாக அவர்கள் ஆடையின்றி திரிகின்ற அந்த சமணர்கள். கலிங்கம் உடைப்பட்டை, அந்த கலிங்கமாகிய அந்த மருதப்பட்டையை வந்து ஆடையாக, அதாவது சாயம் தோற்ற அந்த ஆடையை போட்டு உடுத்து கொண்ட அந்த தேரர்களாகிய அந்த புத்தர்கள். அவர்கள் கொண்டார் சொல்லை, அவர்களுடைய அந்த சொல்லை குறுகார் உயர்ந்த கொள்கையார். அவர்கள் கூறக்கூடிய அந்த பொய்யான கொள்கைகளை நீங்க வந்து கேட்கக்கூடாது. கேட்டீங்கன்னா உங்க மனசு என்ன போயிடும், மனசும் வந்து குறுகி போயிடும். அதுபடி கேட்டுதான் நம்முடைய என்ன செய்யறாரு, அவன் சமயம் குறுகினார்னு சொல்லுங்க. அங்க போறப்ப என்ன செய்யறான், குறுகிட்டு போனாராம். அங்க போனாலே நீங்க வந்து குறுகி போயிடுவீங்க, கூணி போயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அவரோட குறுகார்கள் அறிவும் குறைஞ்சு போயிடும். ஆனா நீங்க இருக்கணும், உங்க அறிவு வந்து உயர்ந்து இருக்கணும். உயர்ந்த கொள்கையை வந்து இருக்கணும். எனவே உங்களுடைய அந்த உயர்ந்த கொள்கையுடைய அந்த சிவன் அடியார்கள், சிவனுடைய கொள்கையை உடையவர்கள், அவர்கள் வந்து அதை கேட்க மாட்டார்கள். எனவே அவருடைய கூறுவற்றை நீங்கள் கேட்கக்கூடாது. இப்ப என்ன செய்யணும், பெண்தான் பாகம் உடையார் பெரிய வரைவில்லா. பெரிய பெருமாள் வந்து இடபாகத்தில் பெண்ணுக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த பெண்ணை பாகமாக உடைய, பெண்மைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய பெரிய வரைவில்லா,
இந்த பெரிய மலைவாகிய அந்த மேலுமலையை வில்லாக வளைத்தான். அவர் வென்றார் புறமையில் தெளித்தார் மெய்யச் சூறாரே. இப்ப திருமுறைப்படுத்த வர்றாரோ இந்த இடத்துல பல பாடல்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்திய பெற ஒருங்குடன் வெந்தவாறு உந்திய பெற. ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் வேகாம இல்லையா, ஒருங்குடன் வெந்தவாறு என்று சொல்றாங்க. அவே அது முழுமையாக வந்து விட்டது. ஆனா உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கே உந்தியவன. அந்த மாதிரி ஒன்னு முழுசா எடுச்சிடலாம். எரிச்சாலும் அதுல 3 பேரை வந்து பெருமான் வந்து காப்பாற்றுகின்றார். அவர்கள் வந்து அதை உய்வை கொடுக்க வேண்டும் என்று அந்த ஸ்ரீலன் சுதர்மா சுமுத்தி என்ற 3 பேருக்கு அவரை வந்து என்ன செய்த உய்தி கொடுக்கின்றார். 2 பேரை துவாரபாலகர்களாகவும் ஒருத்தர் குடமலா வாசிப்பனாகவும் மாற்றுகின்றார். அவரது பெரிய வழியில் அந்த புறமூன்று எடுத்தார். அதை முய்யச் சூறாரே என்ற அந்த கருத்தை வந்து இந்த 10வது பாட்டுல வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து இந்த திகம்பர சேவகர்கள் அவங்க வந்து ஆடை வந்து உடுக்க மாட்டார்கள். அவர்கள் வந்து திகம்பர ஜைனர்கள், அது அமரர்கள் சொல்வார்கள். ஏன்னா வேதாம்பரர், வேதம் என்பது வெண்மையை குறிக்கும். வெண்மையான ஆடை உடையவர்கள் சமணர்கள் 2 பேரும் இருக்காங்க. ஒரு வெள்ளை ஆடை உடுத்துபவர்கள், இன்னொருத்தர் வந்து அந்த திகம்பர சைனர்கள். இப்ப தற்காலத்திலே வந்து அவங்க இருக்காங்க, அந்த நிர்வாணமா இருக்கக்கூடியவங்க வந்து இருக்காங்க. ஜைன குருவாக வந்து வைத்திருக்கின்றார்கள். அது என்னன்னா நம்முடைய இந்து சமயத்துல அந்த மாதிரி பல பேர் வந்து இருந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து உடம்பே தெரியாது, இந்த உடல் உணர்வே வந்து இருக்காது. இது ராமகிருஷ்ணன் வந்து சொல்லுவார். ராமகிருஷ்ணன் வந்து பிராமணரு. அப்ப இருக்கிறப்ப அப்ப ஒரு அடியார் வந்து அவர்கிட்ட கேட்கிறப்ப என்ன செய்யறாருன்னா, நீங்க வந்து பிராமணன், ஆனா நீங்க வந்து உங்களோட பூணூலை வந்து காணுமே அப்படிங்கிறாரு. அப்ப உடனே அந்த பக்தி வெள்ளமும் புயலும் அடிச்சுட்டு போனப்ப என் உடம்புல உள்ள ஆடையே எங்க போச்சுன்னே எனக்கு தெரியல, எனக்கு உடம்புல இருக்குன்னே தெரியல, ஆடை இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த உலக மக்கள் பழிக்க கூடாதுன்னு ஒரு ஆடையை நான் கட்டியிருக்கேன். பூணு இருக்கா பொருள் இல்லையான்னு எனக்கு தெரியாது. இருக்கு உடல் உணர்வு அட்டு போய் விட்டது. அந்த உடல் உணர்வு வடித்துக்கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சாரதா தேவி இருக்காங்களா அவங்ககிட்ட போய் எனக்கு கொஞ்சோண்டு அந்த ஸ்வீட்டு கொடுன்னு கேட்பாங்களாம். அப்ப அவங்க என்னங்க இந்த மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ட்டு சாரதா அம்மையார் கேட்பாங்களாம். கேட்கப்ப அவர் சொல்லுவாரு, சாரதா நான் வந்து எப்ப வந்து உங்ககிட்ட வந்து இது கேட்கலையோ அதுல இருந்து 3ஆம் நாள் வந்து நான் இறந்து பண்ணுவேன்னு புரிஞ்சுங்க. ஏன்னா என் உடம்புல வந்து இந்த உயிரை வந்து ஒட்டி வைப்பதற்காக கொஞ்சம் ஆசை தேவைப்படுகின்றது, அதுக்காக நான் இதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்லி இருக்கின்றார். எனவே அந்த மாதிரி உண்டாங்க. அது அந்த மாதிரி ஞானம் வந்து ஆடை விட்டவன பிரச்சனை கிடையாது. அவன் வந்து இந்த மாதிரி பொது இடத்துல தெரிஞ்சுக்க மாட்டான். அவன் மலையிலேயோ குகையிலேயோ எங்கேயாவது போய் தெரிஞ்சுக்கிட்டுப்பான். இந்த மாதிரி மக்கள் நாடுபடி நடுவில் வந்து தெரிய மாட்டான். அந்த கருத்து தான் இந்த பாட்டை வந்து இவர் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே கொள்கார் உயர்ந்த கொள்கையார் அந்த நெடுக்கலாம் பாடம் பண்ணலையா, குறைவுடையார் குற்றம் போடார் கொள்கையினால் உணர்ந்தார் நிறையுடையார் நம்ம நெடுக்கலாம் பார்த்து பார்த்துருக்கோம். இதுல என்னன்னா பெருமான் எப்படியோ அப்படிதான் வந்து அந்த அவருடைய அடியார்களும் இருப்பார்கள். இதுக்கு என்ன உதாரணம்னா, யதா ராஜா ததா பிரஜா, அரசன் எவ்வளி குடிமக்கள் அவ்வளி. அத நம்முடைய பூர்பாண்டியர் எப்படி இருந்தான், அது தவிர அந்த மக்களும் வந்து என்ன செய்றார்கள், சமண சமயத்தை சார்ந்திருந்தார்கள். யதா ராஜா ததா பிரஜா, அரசன் எவ்வளி குடிமக்கள் அவ்வளி. யத்பாவம் தத்பவதி, உன்னுடைய பாவனை வந்து எப்படி இருக்கிறது, மனத்தோட பாவனை எப்படி இருக்கிறது, அப்படிதான் அந்த உலகம் வந்து காட்சியளிக்கும். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, தருமனும் துரியோதனும் வந்து ஒரு டெஸ்ட் வச்சாங்கன்னா பீஷ்மர், 2 பேரும் சேர்ந்து போகணும், சேர்ந்து போய் உலகத்துல வந்து யார் நல்லவங்க யார் கிட்டவங்க கண்டுபிடிச்சுவாங்க அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து போறாங்களாம். சேர்ந்து போயிட்டு திரும்ப இருப்ப பீஷ்மர் வந்து கேட்கறான். கேட்டவுடனே துரியோதனன் சொல்றான், இந்த உலகத்துல ஒருத்தவங்க கூட நல்லவன் கிடையாது, எல்லா பசங்களும் அயோக்கிய பசங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப தர்மனை கேட்கறாங்களா, உலகத்துல ஒருத்தவங்க கூட கிட்ட கிடையாது, எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க, எல்லாரும் தர்மசீலர்களா இருக்காங்க. ஏன்னா தர்மனுடைய கண்ணு வந்து அந்த பாவம் வந்து அந்த மாதிரி நல்லதையே பாக்குது, துரியோதனன் வந்து கெட்டதை பாக்குது. அதான் எத்பாவம் தத்பவதி. நம்மலாம் என்ன செய்யறாரு, அந்த அரண் எவ்வளி அடியார்கள் எவ்வளி. நம்ம வந்து சிவபெருமான நமக்கு தலைவன், அவர் எப்படி பார்க்கின்றார், அவர் வந்து குறைவுடையார் குற்றம் போறார். என்கிட்ட 1000 குறை இருக்கு, இந்த பெருமாள் என்ன செய்யறார், அது ஒன்றும் பார்க்க மாட்டேங்கிறாரு. அப்படி சாக்கியர் பாக்குறாரு இல்லையா, அவர் என்ன செய்யறாரு, டெய்லி பூஜை செய்யறது ஒரு கல்லை தூக்கி போட்டு போறாரு. கல்லை தூக்கி போட்டு போறப்ப என்ன செய்யறாரு, ஒரு நாள் மறந்து போய் இந்த சாப்பாட்டுல கையை வச்சிடறாரு. கையை வைக்கிறப்ப அப்பதான் ஞாபகம் வருது, ஆகா நம்ம பெருமானுக்கு வந்து பூஜை செய்யாம சாப்பாட்டுல உட்காந்துட்டோமே அப்படின்னு கையை உதறிட்டு இந்த கல்லை எடுத்துட்டு ஓடுறாராம்.
அதை பார்த்து பெருமானுக்கு வந்து மனசு கலங்கிப்படலாம். என் புள்ள வந்து சோத்துல கை வச்ச புள்ள சாப்பிடாம இப்படி வாரானே அப்படி அதை பார்த்தோடனே பெருமான் வந்து அவருக்கு வந்து முக்தியை கொடுக்குறாருன்னு போது பிரேமரான் வந்து பாக்குறாரு. ஏன்னா அவர் வந்து குறையுடையார் குற்றம் போறார், அப்பேற்பட்ட குறையுடையவன் இப்படி அரியர் பிரமுக்கெல்லாம் அந்த மாதிரிதான் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், எல்லாம் ஒரு குழு இருந்து இன்னொரு குழுக்கு வந்து நம்ம குற்றத்தை பாக்குறோம், குறையா பாக்குறோம், அவருக்கு என்ன குறை இருக்கு இவருக்கு என்ன குறைன்னு பாக்குறோம். அந்த குறைகள்லாம் பார்க்க கூடாது. சிவபெருமான் எப்படி வந்து நம்மள பாக்குறாரோ, நம்ம எவ்வளவோ பாவம் பண்ணிருக்கோம், இருந்தாலும் எல்லாத்தையும் பண்பா படிச்சு நம்மளே ஒரு அடியனாக ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா, நமக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கிறார் இல்லையா. நம்மளும் வந்து என்ன செய்யணும், அந்த கொள்கையை மேற்கொள்ள வேண்டும். இந்த கருத்தை வந்து இந்த பாட்டை வந்து பெருந்தான் மிக ஆனான் இப்படி சென்னி பெருமானோ என்று அந்த வேணுபுரத்திலையும் போடுவார் பெருந்தான். அடுத்து பதிக பயன் அந்த பலச்சுருதி. வேடமுடைய பெருமான் உரையும் மீயச்சோர் நாடும் புகழார் புகழி ஞான சம்பந்தன் பாடல்லாய தமிழீரைந்து மொழிந்தொழுகி ஆடும் அடியார் அகழ்வான் உலகம் அடைவாரே. வேடம் பெருமான் வந்து எடுத்து வேடத்துக்கு கணக்கே கிடையாது. பற்பல வேடங்களை கொண்டருளிய அந்த பெருமான் 10 பல வேடம். இந்த மாதிரி இந்த பைரவ கோலங்கள் நிறைய 64 பைரவ கோலங்கள், 25 மகேஸ்வர மூர்த்தங்கள், இந்த மாதிரி பற்பல வேடங்களை உடைய அந்த பெருமான் விரும்பி உரைகின்ற அந்த பியச்சோர், அந்த பெருமான் பியச்சோர் நாடும் புகழார் புகழி ஞான சம்பந்தன். எனவே அந்த மீயச்சூரை விரும்புகின்ற புகழார் புகழ் நிறைந்த புகழி ஞான சம்பந்தன், புகழி என்ற சீர்காழியில் அவதரித்த இந்த ஞான சம்பந்தன் பாடல் ஆய தமிழ் ஈரைந்து மொழிந்து உள்கி. எனவே பெருமானுடைய அந்த ஈரைந்தாகிய அந்த 10 பாடலையும் நீங்க என்ன செய்யணும், மொழிய வேண்டும். பாட முடியலையா, நீங்க வந்து பேசுங்க, அது உடனடியா படிங்க. அது படித்தும் உள்கி அதை நினைத்தும் ஆடும் அடியார் தன்னை மறந்து ஆட வேண்டும். சிவன் வந்து நமக்கு உள்ள இருக்கான் அப்படின்னா சிவபெருமான் எப்படி ஆடுகின்றானோ அது போல ஒருத்தருக்கு ஞானம் வந்துடுச்சு அப்படின்னா என்ன பார்த்தோம்னா அவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க. பெரிய ஞானம், ராமகிருஷ்ணன் வந்து அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி பல துறவிகள் வந்து நடனம் ஆடுவாங்க. அது தன்னை மறந்த நிலை. அது பெருமானும் வந்து அந்த படம் இருப்பாரு, இதை இவர்களும் வந்து ஆடுவார்கள். எனவே ஒளிந்து உள்கி ஆடும்படியார் என்ன செய்கிறார்கள், அகல் வானுலகம், அந்த உயர்ந்த அகன்ற அந்த வானுலகமாகிய சிவலோகத்தை அடைவார்கள் என்ற கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இந்த வேடமுடைய அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்கள். இத மீயச்சூர் நாடும் அதே பெருமானுடைய அந்த மீயச்சூரை திருமியச்சூரை நீங்கள் நாடுனா புகழார் ஞானி சம்பந்தன். இந்த புகழார் வந்து 2 எடுத்துக்கலாம். ஒண்ணு புகழ் நிறைந்த ஞான சம்பந்தன் வச்சுக்கலாம். இந்த புகழ் நிறைந்த மீயச்சூரை சேர்ந்த அந்த இறைவன், அந்த 2க்கும் வந்து இடைநிலை தீபமாக வந்து வச்சுக்கலாம். இந்த புகழார்ந்த திருமியச்சூரர், இந்த புகழார்ந்த அந்த ஞான சம்பந்தன் அவர் பாடல் ஆய. இந்த பாடலை நீங்க என்ன செய்யணும், அது வந்து நீங்க பொருளை வந்து ஆராய வேண்டும். சொல்லிய பாட்டின் பொருள் ஒன்று சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் பல்லோரும் ஏத்த படிந்து. நீங்க மட்டும் மெக்கானிக்கலா வந்து பாடக்கூடாது. நம்ம ஆரம்பத்துல செய்யறப்ப பூஜைலாம் ரொம்ப ஆர்வமா செய்யறோம், போ அது மெக்கானிக்கா போயிடுது போயிடுது இல்லையா. என்ன செய்யணும், பெருமானே என்ன செஞ்சிருக்காரு, அது திரிபுரம் எடுத்த விடைச்சிடங்களும் கழகமோடு அமர்ந்து பன்னூரா ஆய்ந்த பசுந்தமிழ். பெருமானும் சரி முருகனும் சரி அவர்கள் வந்து தமிழ் சங்கம் அமைத்து இந்த தமிழை வந்து ஆராய்ந்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட அந்த பெருமை மிக்க அந்த தமிழ்ல பாடப்பட்ட அந்த ஈரத்தையும் நீங்கள் மொழிந்து, அந்த வாயால் மொழிந்து உள்கி மனத்தால் இணைந்து ஆடி உடலால் ஆடினா உங்களுக்கு கிடைக்கும். எனவே அந்த மனதால் நினைப்பது அது மனத்தை குறிக்கும், மொழிவது வாயை குறிக்கும், ஆடுவது உடல் குறிக்கும். எனவே மனம் வாக்கு காயம் என்ற அந்த முக்கரணங்களாலும் நீங்கள் வந்து பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற கருத்தை வந்து சொல்லலாம். ஆடி பாடி அண்ணாமலை கைதோட ஓடி போகும் நமக்கு உள்ள வினைகளே ஆடுகின்றலை கூத்துரையானதற்கு அன்பிலை என்புருகி பாடுகின்றலை பதிப்பதும் செய்கிலை என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஏன் அப்படி வந்து இந்த அடியார்கள்லாம் ஆடுறாங்க அப்படின்னா அதுக்கு பெண்டிர் பிடி போல ஆண்மக்கள் பெய் போல கண்டாரே கண்டார் என்று உந்திய பெற காணாதார் காணாதார் என்று உந்திய பெற திருவுந்தியால வந்து ஒரு பாட்டு இருக்கு. இந்த பெண்டிற்கு வந்து ஆன்மா குறிக்கும். அவர்கள் பிடி போல
பெரும்பாலும் வந்து அந்த பேய் யாரை பிடிக்குன்னா பெண்களை தான் பிடிக்கும். எங்க பிடிக்குன்னா அவங்க ஆத்தங்கரை குளத்தங்கரை தண்ணி எடுக்க போறப்ப அவங்க வந்து பிடிக்கும். அந்த பூசாரி வந்து சொல்வார்கள். அப்ப ஆண் மக்கள் பிடிபோட அப்ப அந்த பேய் என்ன செய்யும், தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவாங்க, அவங்க உடம்புல வந்து பூந்துடும். இங்க பெண்ணீர் என்பது எல்லா ஆன்மாக்களையும் குறிக்கும். அந்த ஆன்மாக்கள் என்ன செய்யுது, அந்த சிவன் வந்து ஆவேசம் செய்கின்றார். இவங்க வந்து சாதனை செய்து செய்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அநாகதம், விசுத்தி இந்த ஆக்கியம் வரைக்கும் வந்துட்டாங்கன்னு வச்சுங்க. இந்த ஆக்கியம் வரைக்கும் தான் நமக்கு உடல் உணர்வுக்கும். இதை தாண்ட உடனே நம்முடைய சாதனைக்காக பெருமை என்ன செய்யறார், பரிசாக இது தூக்கி போய் தன்னுடைய சகசாரத்தை வச்சுக்கிட்டு அங்கிருந்து வீதானம் என்று சொல்லக்கூடிய அந்த துவாதசாந்த பெருவழி அங்க போனவனுக்கு உடலே தெரியாது. அவனுக்கு வந்து ஆடல் பாடல் கொண்டாட்டு தான் பாத்து. நம்ம திருவிழாக்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம கோயில பார்த்தோம்னா ஒரே ஆடலும் பாடலும் தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு வீட்லயும் வந்து நம்ம பூஜை செய்வோம். ஆனா பெருமாள் வந்து கோயிலம்னா அந்த கோயில் முழுக்க வந்து அந்த கொண்டாட்டத்துக்காக தான். கொடி ஏறிச்சா என்ன செய்வோம், அங்க கொண்டாட்டம் நடக்க போகின்றது. அப்புறம் உங்களுடைய ஆன்மாவை எப்படி மூலாதாரத்துல இருந்து சகதராக பிடிச்சா அது ஒரு ஆட்டமும் பாட்டமும் தான் இருக்கும். அதுக்காக நீங்க வந்து இந்த லோகத்துல இருந்தாலும் நீங்க வந்து சிவலோகத்திலேயே இருப்பீர்கள் என்ற கருத்தை சொல்லி நேரம் கருதி எனது சிந்தனை நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமையில் கேட்ட அடியார் பெருமக்களை வணங்கி கொள்கின்றேன். ஆறிரு தனந்தோடு வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூடுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாநிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், திருச்சபேசா, சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம் புலவரையாவுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் எனது திருவடி வணக்கம். இருக்கிற அத்தனை அன்பர்களுடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கிக் கொள்கிறேன். மிக உணர்வு பூர்வமாக நம்முடைய மருத்துவரையா அவர்கள் இந்த பதிய வழக்கம் செய்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இல்லை. ஏனென்றால் அவர் உடற்பிணி நீக்குகின்ற மருத்துவர் மட்டும் இல்லை, நம்முடைய ஆன்மாவை பற்றி இருக்கிற மும்மரங்களாகிய அந்த அழுக்குகளையும் நீக்கி நம்மை பெருமானிடத்து சேர்க்கின்ற சிவப்பேற்றை பெற வைக்கின்ற ஒரு அரிய முயற்சியை இந்த சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து என்ற இந்த பதிகத்தில் மிக அருமையாக நாம் மருத்துவரையா அவர்களை பற்றி நாம் நன்றாக அறிவோம். நிறைய கருத்துக்களை சொல்லுவார்கள். பாட்டினுடைய பொருளை முதலில் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அதில் அமைந்திருக்க நுட்பங்களை எல்லாம் மிக அழகாக சொல்லுகின்ற தன்மையை நாம் அனைவரும் பார்த்தோம். சில ஐயாவர்கள் முழுமையாக சொல்லிவிட்டமையினாலே நான் எல்லா பதிகங்களுக்கும் விளக்கம் சொல்ல, பாடல்களுக்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கோமலையா அவர்கள் பாடல்களை எல்லாவற்றையும் எடுத்து மிக அருமையாக விளக்கம் சொல்வார்கள். அது ஆய்வுரையாக இருக்கும். நம்முடைய மருத்துவரையா அவர்கள் குறிப்பிட்டது போல நம்முடைய கோமலையா அவர்கள் விரைவில் நலம் பெற்று நம்மோடு இணைந்து தன்னுடைய ஆய்வுரையை வழங்குவதற்கு நாம் பெருமானுடைய திருவடியை சிந்திப்போமாக. இந்த பதிகத்தை பற்றி ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்ல நான் விழைகிறேன். உண்மையில் நம்முடைய மருத்துவரையா அவர்களுக்கு ஒரு 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் இந்த பதிகத்துக்கு கொடுத்திருக்க வேண்டும். காரணம் என்ன என்றால், அவர்கள் பல கோணங்களில் சிந்திக்கக்கூடியவர்கள். இதை சித்தாந்த நோக்கில், தத்துவ நோக்கில் சிந்திக்கிற நிலை பல இடங்கள்ல, யோக நிலையில் சிந்திப்பது பல இடங்கள்ல. அதற்கு மேலாக இதுல எத்தனை புராண கருத்துகள் இருக்கின்றன, இது போன்ற அமைப்புகள் எல்லாம் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்றால் மிக நீண்ட நேரம் ஆகும். இந்த 1 மணி நேரம் நிச்சயமாக சொல்லிய பாட்டின் பொருள் உணர்தல் என்றால் ஒவ்வொரு பாட்டுக்கும் எடுத்துட்டு பாட்டுக்கு அர்த்தம் சொல்லிட்டு போனால் வேண்டுமானால் 1 மணி நேரம் போதுமானதாக இருக்கலாம். ஆனால் நிறைவில் ஐயா அவர்கள் சொன்னாங்க பாருங்க ஒரு கருத்தை, பாடல் ஆய என்றால் ஆய வேண்டும், ஆய்தல் செய்ய வேண்டும், ஒவ்வொரு பாடலுடைய பொருளையும் உணர்ந்து நாம் சொல்ல வேண்டும். மிக அருமையான கருத்தை அவர்கள் சொன்னார்கள். பாடலாய தமிழ் இறைந்துங்கிறதுல பாடலாகிய 10 பாடல்களையும் பொதுவாக சொல்லிட்டு போயிடலாம். நன்றாக பாருங்க, வேடமுடைய பெருமான் உரையும் மீயச்சூர் நாடும் புகழார் போலி ஞானசம்பந்தன் பாடலாய தமிழ் இறைந்தம்னா ஞானசம்பந்தன் பாடிய பாடலாகிய இந்த 10 பாடல்களையும் சொல்லுபவர்கள் வானலகம் செல்வார்கள் சொல்லிட்டு போயிருக்கும் பொதுவான கருத்து. ஆனால் அதற்கு மேல நம்முடைய மருத்துவரை அவர்கள் நேர்மையாக பாடல் ஆய
அதை நாம் பொருள் உணர்ந்து ஆய்வு செய்து நாம் ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருளை உணர்ந்து நாம் படிப்போமானால், பாடுவோமானால் மிக அருமையான விளக்கம் தான் ஐயா சொன்னார்கள். அதுல வந்து கடைசியில இந்த மனம் மொழி மூன்றும் கலந்து பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும்ங்கிறதுக்கு அந்த பெண்கள் பிடி போலன்னு சொல்லி திருவுந்தியார் பாடலை மிக அருமையா சொன்னாங்க. பேய் பிடித்தவன் அவன் சொல்ல அவன் செயல் எதுவும் இல்லை, எல்லாம் பேயோட செயல் உள்ளிருந்து பேய் இயக்குகிறது. அதான் அற்புதமான கருத்து திருவந்தியார்ல. இந்த பேய் பிடிச்சவன் பிதற்றான், பேசுறான், ஒரு செயலை செய்கிறான் என்றால் அந்த செயலுக்கு அவன் காரணம் இல்லை, அவன் உள்ளே புகுந்திருக்கிற அந்த பேய் தான் காரணம் என்று திருவந்தியார் சொல்ல. அது போல ஒருவர் ஆடுகிறார், மனம் மொழி மெய்கள் மூன்றும் பெருமானை நோக்கியே பாடல் கருத்தை மொழிகிறார், மனம் தியானம் செய்கிறது, உடம்பு ஆடுகிறது என்றால் அந்த பேய் பிடித்தவனுடைய செயலை போல என்ற திருவந்தியார் பாடலை மிக அற்புதமாக விளக்கி காட்டினாலும் மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அதனாலதான் சொல்றேன், ஒவ்வொரு பாடலையும் இதை போல நம்முடைய மருத்துவரை அவர்கள் ஆய்வு செய்வாரானால் இதுக்கு நிச்சயமாக இந்த நேரம் போதாது. ஒரு சிலவற்றை மட்டும் நான் சொல்ல விட, இந்த காயம் என்ற தொடங்குகிற பொழுதே காயமே இது பொய்யடா என்றும் காயகல்பம் என்றும் இந்த காயம் என்பது உடம்பை குறிக்கும் என்பதை நல்ல எடுத்துக்காட்டுகள் வெளியாக சொன்னாங்க. அந்த காமனை காய்ந்ததற்கு புதிய காரணம் இது. அதாவது அவர் யோக நிலையில் இருக்கிற யோக நிலையில் இருக்கிற பெருமானுடைய யோகத்தை கலைக்க வேண்டும் என்றுதான் தேவர்கள் எல்லாம் விரும்பி மன்மதனை அனுப்பினார்கள். ஆனால் உண்மையில அதை தாண்டியும் வேறொரு புதிய காரணத்தை நாம் எல்லாம் புரிந்து கொள்கிற வகையில் மிக அருமையாக ஒரு புராண செய்தியை சொல்லி மகிழ்வித்தார்கள். அதுபோல மாயச்சூர் என்பதற்கு மாயவல்ல மாயைகளில் வல்ல சூரன் என்றும், மாய்வதற்காக வந்த சூரன், யாரோட முருகப்பெருமானோடு தண்டையிட்டு மாய்வதற்காக வந்த சூரன் என்றும் மிக நல்ல விளக்கம் சொன்னாங்க. அதுபோல இந்த வினையை வீட்ட வேண்டும் என்றால், வினையை அழிக்க வேண்டும் என்றால் வினைக்கு காரணம் என்ன? இந்த மூல காரணத்தை நாங்க பார்த்து அழிக்கணும். அப்ப வினைக்கு காரணமாக இருக்கிறதுனா நம்முடைய ஆசைகள். அந்த ஆசைக்கு காரணம் சொல்லி அந்த ஆசை இதெல்லாம் வருது, இந்த காம குரோதம் மோகம் மத மாச்சரியம் என்ற இந்த 6 குற்றங்கள் தான் நம்முடைய ஆசையை தூண்டுகிறது. இந்த ஆசையினால்தான் நம்முடைய வினைகளை நாம் சேர்க்கிறோம். அதுக்கு இந்த ஆசையராய் பாசமிடாய் ஆனசிவ பூசைப்படாய் நேசமுடன் 5 எழுத்து நினையாய் சீசி சினமே தவிராய் திருமுறைகளோதாய் வனமே உனக்கு என்னவாய் என்ற நம்முடைய குருஞான சம்பந்தர் பாடலை மேற்கோளாக காட்டினார்கள். அந்த திருமுறைகள் ஓதா என்பதற்கு 3 பொருள் நம்முடைய மகா சன்னிதானம் கூட அடிக்கடி சொல்வார்கள். அதை போல திருமுறைகள் ஓதாய் என்பது, ஓதாயின்னு சொல்கிற பொழுது ஒன்று ஓது என்ற முன்னிலை ஏவல் வினைமுற்று வரும். இன்னொன்று என்ன இவ்வளவு சொல்லியும் ஓத மாட்டேங்கிறீங்க என்று எதிர்மறை பொருளும். இன்னொன்று திருமுறைகளோ தாய் என்று சைவத்துக்கு அது தாயாக விளங்குவதையும் 3 பொருள் சொல்லுவார்கள். அவற்றையெல்லாம் சொல்லி நம்ம ஐயா அவர்கள் மீண்டும் நினைவுபடுத்தி மகிழ்வித்தார்கள். மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் வந்து அந்த நர வெண்தலை, நான் சிலவற்றை மட்டும் சொல்லிட்டு வர்றேன். நிறைய செய்திகளை சொன்னாங்க. எல்லாவற்றையும் சொன்னா இன்னொரு முறை ஐயா உரையாற்றியது போல ஆகிவிடும். அதனால் நான் சிலவற்றை மட்டும் நினைவுபடுத்துகிறேன். நரவெண் தலை, நரம்னா அந்த நாற்றம் பிடித்த பிரம்மதேவனுடைய கபாலம். இந்த கபாலத்துல எது போட்டாலும் எப்படி நிறையாதோ அதுதான் நம்முடைய மனம் என்று சொல்லி, மனம் எவ்வளவு போட்டாலும் நிறையாது இல்லைங்களா? போதுமென்ற மனம் எப்பொழுது வரும் இல்லையா? சிந்தை செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே குமார ஒரு சாமிகள். அப்ப சிந்தையில நிறைவே வர்றதில்லை. அந்த பிரம்மகாபாலத்துக்கு சரியான எடுத்துக்காட்டு ஐயா அவர் சொன்னார்கள். அந்த அது போல இந்த ஏ என்றதற்கு ஒரு எழுத்தோர் மொழி, அது ஏ பெருமையை குறிக்கும், அம்ப குறிக்கும், நிறைய செய்திகளை எல்லாம் குறிப்பிட்டு மிக்க மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தது. அப்புறம் அந்த பொன்னேர், அந்த ஒவ்வொரு அடியிலேயும் நேர் 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 வர்றது வந்து சொல் பொருள் பின் வருநிலை அணின்னு நான் சொல்லுவோம். அது என்ன போலங்கிற ஒரே பொருள் தான். ஆனா ஐயா அவர்கள் இன்னொரு பொருள் சொன்னார்கள். பொன் ஏர் என்று பிரித்தான் பொன்னை போல அழகுடைய என்றும் பொருள் கொள்ளலாம் என்ற ஒரு செய்தியை சொன்னாங்க. மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் அந்த அகலத்தான் சொன்னார்கள், மார்பை உடையவர், அதாவது கொன்றை மாலை பொருளும் அகலத்தான் என்பதுதான் பெருமானுடைய அடையாளங்கள்ல மிக சிறந்த ஒரு அடையாளம். புறாணத்துல ஒரு பாடல முதற் பாடல்லே சொல்வார் பெருந்தேவனார், கண்ணி கார்னரும் கொன்றை காமர் வண்ண மார்பில் தாரும் கொன்றை. அதான் இங்க அகலம் என்பதற்கு மார்பு என்பது ஐயா போல் சொன்னாங்க, விளக்கமா இருந்தது. அதை சங்க இலக்கியத்திலேயே அந்த செய்தி சொல்லப்படுகிறது, வண்ண மார்பில் தாரும் கொன்றை என்று. தாரணா மாலின்னு அர்த்தம். அப்படி நல்ல 2வது பாடலுக்கு விளக்கம் நன்றாக இருந்தது. 3வது பாடலுக்கு அப்புறம்
அப்புறம் விடையார் நடை என்பதற்கு பெருமான் ஏறுபோல் பீட நடை கொண்டு விளங்குவதற்கு என்ன காரணம் என்ற செய்தி ஐயா விளக்கினாங்க. அப்புறம் இந்த ஒரு சில செய்திகளை நான் குறிச்சு வச்சிருந்தேன். அதாவது இந்த விடைக்கோடி என்பது தர்மத்தினுடைய அடையாளம். அது ஊர்தியாக மட்டுமல்லாமல் கொடியிலும் கொண்டிருக்கிறார். அதே போல பிறை வேடம் எதுக்கு என்றால், யார் தன்னை சரணடைகிறார்களோ உலகமெல்லாம் அணுகிற அளவுக்கு தலையில் வைத்து தூக்கி ஆடுவார் என்பதை நம்ம காலை பிடிச்சவனை தள்ளதைக்கு வச்சுக்கிறது உலக இயல்பு தானே. அது போல மிக அருமையாக சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் அந்த பெருமான் ஒப்பற்றவர் என்பதை சொல்லுகிற பொழுது ஒரு பாடல் சொன்னார் இல்லைங்களா, அந்நேர் இன்மையோர் இல்லாம், அதாவது அது மேல தன்னேர் பிறர் இல்லானை, தனக்கு ஓமை இல்லாதவன் தாழ் சேர்ந்தவர்க்கெல்லாம் மனக்கவலை மாற்ற அதை ஒப்பில்லாதன ஓமனில் இறந்தன உண்மையான திருப்பாதம் என்ற திருவாசக கருத்துக்களை எல்லாம் சொல்லி வைக்கிறார்கள். அதோட திருமந்திரத்துல அறறிவாருங்கள் அண்ணற் பெருமை பேரறியாத பேரழி ஒன்றதன் வேறறியாமல் உழம்புகின்றன என்ற திருமந்திர கருத்துக்களை எல்லாம் சொல்லி அந்த செய்தி விளக்கப்பட்டிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படியே எல்லா பாடலும் சொல்லிட்டு நீல வடிவர் மிடரு என்பதற்கு கூட நல்ல ஒரு புதிய விளக்கம் சொன்னாங்க. நீல வடிவர் பாடல் எண் 7வது பாட்டு. அதுல உள்ள இருக்கிற பிரபஞ்சமா அழிஞ்சு போக கூடாதுல்ல, அகப்பிரபஞ்சம் ரெண்டுமே அழியக்கூடாதுங்கிறது. அதான் கழுத்திலே நிறுத்தினாரு, அந்த அம்மையை நிறுத்தினார்கள் என்ற செய்தி எல்லாம் சொன்னாங்க. அதோட கடைசியில ஒரு செய்தி சொன்னாங்க, நம்முடைய பெருமான் நீலகிரீவன். இந்த கழுத்து நீலகிரீவன் சொல்றதுனால என்னன்னா, பெருமானுடைய உடம்பு சுத்த படிகம் போல இருக்கு, அதுல விஷ நீல நிறமா உள்ள இறங்குது. நல்ல இது. இந்த கிரீவன் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தசகிரீவன், சுக்ரீவன் முதலான தொடர்களை எல்லாம் எடுத்து விளக்கியது மிக்க சிறப்பு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் அந்த போதில் அவன் பிரம்மதேவன் சொல்கிற பொழுது, போதில் அவன்னா போதம்னா ஞானம், ஞானம் இல்லாதவன் என்ற ஒரு பொருள். போது இல் அவன், போதுன்னா அவன் தாமரை மொட்டு தாமரை பூ, அதை இல்லமாக கொண்டு அதுல இருக்கிறவன் என்ற 2 பொருளும் சிறப்பாக இருந்தது. அப்புறம் திகம்பரர் என்பதற்கு நல்ல விளக்கம் சொன்னீங்க. இந்த கண்டார் நானும்படியான திகம்பர சைனர்ல சைனர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற கருத்து அந்த அளவுக்கு பொருந்துமான்னு எனக்கு தெரியல. என்ன பெருமானை சொன்னீங்கன்னா சரி, நக்கன் நாமம் நமச்சிவாயன்னு சொல்றப்போ பெருமான் எல்லாவற்றையும், அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வரலாற்று சொன்னீங்க. அவருக்கு அந்த ஆடை இருந்தது, பூணல் அணிந்தது எல்லாமே மறந்து போயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அந்த யோக நிலையில தியான நிலையில இருக்கிறார். சைனர்கள் அந்த மாதிரியான்னு எனக்கு தெரியல. அந்த கருத்து பொருத்தமானது என்றாலும் சமணர்கள்ல திகம்பர சமணர்கள், ஸ்வேதாம்பர சமணர்கள், சாணிகர்கள் என்றெல்லாம் இருக்கிறாங்க. அதுல திகம்பர சமணர்கள் ஆடையின்றி திரிபவர்கள், அவ்வளவுதான் நம்ம சொல்லலாம். ஆனா அதுக்கு ஒரு சரியான காரணம் என்னன்னா, நீங்க சொன்னது ஒன்று பொருத்தம். எப்படின்னா, அவர்கள் குகையிலையும் மலைப்பகுதிகளிலையும் திரிந்தவர்கள், பொதுமக்கள் வாழ்கிற பகுதியில் அதிகமாக வரல. அதனால அவர்கள் ஆடையின்றி திரிந்தார்கள் என்பதை வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாம். தவிர நம்முடைய சைவ சமயம் கொள்ளுகிற அந்த கோட்பாடு, அது போல ராமகிருஷ்ணன் கொண்ட கோட்பாடு சமணர்களுக்கு பொருந்துமாங்கிறது அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. மிக அருமையான விளக்கம், எல்லா பகுதியும் நன்றாக சிறப்பாக சொன்னீங்க. ஒரு சில செய்திகளை மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த நிறைய புராண கருத்துக்கள் இதுல இருக்கு. நீங்க சொல்லும் போதுல எல்லா புராண கருத்துக்கள் நான் பார்த்துக்கிட்டே வந்தேன், குறிச்சுக்கிட்டே வந்தேன். அதோட மட்டும் இல்லாம இந்த ஊருக்கு பேரு மீயச்சூர். இதெல்லாம் உங்களுக்கு நேரம் இன்னும் கொடுத்திருந்தால் இன்னும் நிறைய விளக்கம் செய்திருக்க முடியும். 1 மணி நேரம் பத்தாதுங்கிறது நிச்சயமாக நான் உணர்கிறேன். மீயச்சூர் ஏன் பேர் வந்ததுன்னா, சூரிய பகவான் வழிபாடு செய்து பெருமானுடைய அருளை பெற்று தான் இழந்த ஒளியை பெற்ற தலம் அது. எதனாலன்னு சொன்னா, அந்த பகவான் சூரியனுக்கு தேர் ஓட்டி அருணன்கிறவன், நம்ம அருணன் இந்திரன் திசை போய் அடிக்கணும் பாடுறோம் இல்லைங்களா, அந்த அருணன்கிறவன் அந்த வினதையோட மகன். காசிப முனிவருக்கும் வினதிக்கும் பிறந்த மகன்ல கருடன் ஒருத்தனும் அதுக்கு முன்னாடி இவன் பிறந்திருப்பான். அது புராண வரலாறு. அப்ப இந்த அருணன்கிறவன் கொஞ்சம் உடல் கூறுபாடு, அதாவது மாற்றுத்திறனாளின்னு வச்சுப்போமே, அந்த மாதிரி குறைபாடு உடையவன்.
அந்த குறைபாடுடையவன் தேரோட்டியாக வரணும்னு ஆசைப்பட்ட உடனே அந்த என்னடா தனக்கு வர்றவன் நம்ம ஒற்றை சக்கரத்தில் 7 குதிரை போட்டி ஓடுறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு திறனுடையவனாக இருப்பானான்னு சொல்லி கொஞ்சம் எள்ளி நகையாடித்தான் சூரியன். அந்த நகையாடல் கோபம் அடைந்த சிவபெருமான் என்ன பண்றாரு, அவனுடைய ஒளியெல்லாம் போகிறார். சூரியனுடைய ஒளி குன்றி போகுமாறு சபித்து விடுகிறார். அதற்கு பிறகுதான் இந்த ஊர்ல வந்து மீச்சூர்ல மீ என்றால் மேலும் மீண்டும் அந்த ஊர் என்றால் சூரியன் உங்களுக்கு தெரியும். புள்ளிருக்கு வேலூர்ல புல் இருக்கு, வேள் ஊர் என்றால் சூரியன். அந்த ஒளியை இழந்த ஒளியை பெருமானுடைய அருளை பெற்று அவன் மீண்டும் பெற்றனாலே மீயச்சூர் என்னும் பெயர் வந்ததுன்னு ஒரு தலபுராண வரலாற்றுல குறிப்பு சொல்லுவாங்க. நான் ஐயா இதை சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். திருமியச்சூர்ல லலிதாம்பிகை மிக சிறப்பு. ஐயா வந்து அம்பாள் உபாசகர், ரொம்ப அம்மையிடம் ரொம்ப அன்புடையவராக இருப்பாரு, எனக்கு தெரியும். அதனால இத மீயச்சூர்ல இருக்கிற லலிதாம்பிகை அம்மையிடம் ரொம்ப அன்புடைய ஈடுபாடுடையவராயிற்று. அதை பற்றி எல்லாம் சொல்லுவார்கள் நினைச்சா அது நேரம் இல்லை, அதான் காரணம் நான் நினைக்கிறேன். அவங்க உண்மையில மிக சிறப்பானது. அதுபோல் நிறைய புராண கருத்துக்கள் எல்லாம் இதுல இருக்கு. அந்த கருத்துக்களை எல்லாம் அன்பர்கள் படித்து இன்புற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். மிக 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் 10 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். மிக அருமையான விளக்கம் தந்த நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அனைத்து அன்பர்கள் சார்பாகவும், இந்த அப்பற அருள்நெறி மன்றத்தினுடைய சார்பாகவும், சிவ திருமதி சாந்தா அம்மையாருடைய சார்பாகவும், தனிப்பட்ட முறையில் என்னுடைய அன்பின் காரணமாக, ஏனென்றால் ஐயா அவர்கள் பற்றிய நன்றாக நான் அறிவேன். அவர்கள் உழைப்படியை போக்குவோர் மட்டுமல்ல, யோகத்தில் அமர்ந்தால் 1 மணி நேரம் இந்த உலகை மறந்து யோக நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட சிறப்புடையவர்களுடைய முறையெல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் கேட்டு மகிழ வேண்டும். அதற்கு வாய்ப்பளித்த இத்தனை சிவ திருமதி சாந்தாமையார் அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றியை, வணக்கத்தை, வாழ்த்தினை தெரிவித்து எனக்கும் இந்த வாய்ப்பை தந்ததற்கு அப்பர் அருள்நெறி மன்றத்திற்கு நன்றியை சொல்லி, நம்முடைய கோமலையா அவர்கள் விரைந்து நலம் பெற்று வந்து இணைந்து நமக்கு பல ஆய்வுரைகளை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.